கருவறையிலே கால் பதித்த நாள் தொட்டு மேடையிலே பூரிப்போடு நிற்கின்ற இற்றை நாள் வரை நான் போகிற வழியெங்கும் நான் போகிற ஊரெங்கும் துணைக்கு தன்னுடைய இதயத்தையும் அனுப்பி வைக்கிற என்னுடைய தாய் தந்தையரின் பாதங்களை பணிந்து என்னுடைய பணியை துவங்குவதிலே நான் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடைகிறேன். விஎஸ்பி பொறியியல் கல்லூரியினுடைய முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கான இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமில் சிறப்பு பேச்சாளராக சிறப்பு விருந்தினராக அழைத்த மரியாதைக்குரிய இந்த கல்வி குழுமத்தை சார்ந்த சேர்மன் அவர்களுக்கும் வைஸ் சேர்மன் அவர்களுக்கும் செக்ரட்டரி அவர்களுக்கும் டைரக்டர் மேடம் அவர்களுக்கும் மேடையில் அமர்ந்திருக்கிற முதல்வர் அவர்களுக்கும் துணை முதல்வர்களுக்கும் பேராசிரியர்களுக்கும் அலுவலக உதவியாளர்களுக்கும் இந்த கல்லூரியினுடைய வளாகம் இவ்வளவு அழகாக வைத்திருப்பதற்கு காரணமாக இருக்கிற அந்த கடைநிலை ஊழியர்கள் உள்ளிட்ட அத்தனை பேருக்கும் என் இனிமையான காலை வணக்கங்களை சொல்வதில் எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எனக்கு தெரிஞ்ச என் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டு காலமாக மேடையில் இருக்கேன். ஒரு 10 ஆண்டு காலத்துக்கும் மேலே 10+ இயர்ஸ் ஒரு 10லேருந்து ஒரு 12 வருஷம் 13 வருஷம் கிட்டத்தட்ட கல்லூரிகள் பள்ளிகளுக்கு போய் பேசுகிற வாய்ப்பை என் தாய்மொழியான தமிழ் என் பேராசிரியர்கள் சொல்லிக் கொடுத்த கல்வியும் எனக்கு தந்திருக்கிறது. ஆனால் என் வாழ்க்கையினுடைய வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு இண்டக்ஷன் டே ப்ரோக்ராமில் 4000 பேர் உட்காந்து நான் விஎஸ்பி காலேஜில் மட்டும்தான் பார்க்குறேன், வேறு எங்கேயுமே நான் பார்த்தது கிடையாது. எவ்வளோ பெரிய கூட்டம்! முதல்ல என்னுடைய மனம் நிறைந்த வாழ்த்துக்கள் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அத்தனை பேருக்குமே. ஓகேவா? என்னோட பெஸ்ட் விஷஸ் அவங்க எல்லாருக்குமே. ஏன் அப்படின்னா, இந்த இந்தியாவில் எல்லாராலையும் பள்ளிக்கூடம் சேர முடியறதில்லை. பள்ளிக்கூடம் சேர்ந்த அத்தனை பேரும் ஆரம்ப கல்வியை முடிச்சு அடுத்தது 6ஆம் வகுப்பு 6th ஸ்டாண்டர்டுங்கிற ஒரு என்ட்ரிக்கு போக முடியறதில்லை. 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 10th வரைக்கும் படித்தவங்களால 11th 12th போக முடியறதில்லை. 12th முடித்தவங்களால காலேஜ் போக முடியறதில்லை. காலேஜ் போகிறவங்க கூட திறமை இருந்தும் தகுதி இருந்தும் நிறைய பேரால அடிப்படை வசதிக்கு கூட பொருளாதாரம் இல்லாம அவங்களால ஒரு ப்ரொஃபஷனல் டிகிரி சேர முடியறதில்லை. இத்தனை கோடி மக்களுக்கு கிடைக்காத ஆசீர்வாதம் உங்களுக்கு கிடைத்திருக்கிறது என்பதை எண்ணி நீங்கள் முதலில் பெருமைப்பட்டு உங்களுக்கு நீங்களே கைத்தட்டி உங்களை பாராட்டி கொள்ளலாம். காரணம், லைஃப்ல இது ஒரு மிகப்பெரிய ஸ்டெப், மிக 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 பெரிய ஸ்டெப் வாழ்க்கையில. காலேஜுங்கிறத நாம நினைக்கிற மாதிரி கிடையாது. ஒரே ஒரு விஷயம் சொல்றேன், கேட்டுங்க உங்க எல்லாத்தையுமே. யாராவது ஒருவர் பார்த்துதான் நாம் ஒழுக்கமாக இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒழுக்கம் கேள்விக்குள்ளாகும். கரெக்டா? யாரும் பார்க்காத பொழுதும் யாரும் உங்களை கவனிக்காத பொழுதும் உங்கள் வாழ்க்கை சீராக இருக்கிறது என்றால் நீங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட உயர்வை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறீர்கள் என்ற அர்த்தம். அந்த ஒழுக்கத்தை நீங்கள் பின்பற்ற வேண்டும் என்பது இந்த சகோதரனுடைய ஆசை. அவங்களுடைய கடமை அவங்க நிற்கிறாங்க. ஆனால் உங்கள் கடமை நீங்கள் நல்லா லிசன் பண்ணீங்க. 12th நான் பட்ட கஷ்டம் உலகத்தில் எவனும் பட்டிருக்க மாட்டான் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. நல்லா தைரியமாக கை தூக்குங்க. ஒன்றும் இல்லை, என்ன நம்ம ஃப்ரெண்ட்லி செஷன் தான் அது. வெரி குட். ஒரு பையன் தூக்கின கை இறக்கவே இல்லை. அவ்வளோ வருத்தம் அவனுக்கு. பின்னால் நம்ம ஃப்ரெண்டு தட்டி விடுறான், இறக்குடா போதுண்டா நானும் தாண்டா படித்தேன் அவங்க கூட அப்படின்னு. ஏன்னா அவ்வளோ மன உளைச்சல் இருக்கான் தம்பி. 12வது படித்து முடிக்கிறதுக்குள்ள ஒரு பரோட்டா மாவு எப்படி பிசைவாங்களோ அந்த மாதிரி வரவெல்லாம் நம்மளை பரோட்டா போட்டுவிட்டு தான் போவான். என்ன படிக்கிற என்ன பக்குன்னு இருக்கும். நமக்கே முடிஞ்சு போச்சு, கதைன்னு ஆயிடும். ஏதாவது பண்ணிடுறேன்டா, நான் விட்டுருக்கடா, என்ன தயவு செஞ்சு வாழ்க்கையில் நான் முன்னேறிடுறேன்டா, ஏன்டா மாறி மாறி அட்வைஸா பண்ணி கொள்றீங்கிற அளவுக்கு ஆக்கிடுவாங்க. இது கூட பரவாயில்ல, இப்ப படிச்சு முடிச்சுட்டு இன்ஜினியரிங் சேர்ந்துட்டீங்கல்ல. என்ன சேர்ந்திருக்க தம்பி? இன்ஜினியரிங். இப்போ கஷ்டமா இருக்குமே, நல்லா படிக்கணும். என்ன மேஜர்? அதாவது அந்த மேஜர்ல ஒரு சப்ஜெக்ட் கூட தெரியாதவன் தான் உன்னை என்ன மேஜர்னே கேட்பான். இப்போ உதாரணத்துக்கு நீ மெக்கானிக்கல் இல்லை ஏஐடிஎஸ் சிவில்னு சொல்லிட்டு உங்களுக்கு அதை பற்றி தெரியுமான்னு கேளு. மறுபடியும் தெரியுமான்னு கேளு. தெரியாது, ஆனால் கஷ்டம்னு தெரியும். நல்லா படிக்கல, உங்கள் அம்மா அப்பா காசு அழிச்ச பாவத்துக்கு ஆளாயிருவேன். போகிறான் வரவெல்லாம் சாப்பிடுவான், அட்வைஸ் பண்ணுவான், எல்லாம் நடக்கும் இந்த சமுதாயத்தில். படிக்கிற குழந்தைகள் மீது
யார் எங்கே பார்த்தாலும் படிப்பவர்களை பார்த்து, படிக்கிற மாணவர்களை பார்த்து, மாணவிகளை பார்த்து இந்த சமுதாயம் எப்பொழுதும் ஏதாவது படிச்சிரு, நல்லா படிச்சிரு, வந்துரு அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னா உலகத்திலேயே இந்தியாவுக்கு தான், இந்தியாவிலேயே தென்னிந்தியாவுக்கு தான், தென்னிந்தியாவிலேயே தமிழகத்தில் இருக்கிற மக்களுக்கு மட்டும்தான் தெரியும் படிப்பு மட்டும்தான் இந்த சமுதாயத்தை கட்டமைத்திருக்கிறதே தவிர வேறு எதுவும் நம் வாழ்க்கையை கட்டமைக்கவே இல்லை என்பது படிச்சவங்களுக்கு மட்டும் இல்ல, படிக்காதவங்களுக்கு நல்லா தெரியும். அதனாலதான் போற பக்கம்லாம் படிச்சிரு. இதுல இன்ஜினியரிங் எடுத்து வீட்டுல கம்பல் பண்ணி சில பேர் இன்ஜினியரிங் எடுத்திருக்கான வாய்ப்பு இருக்கு, எனக்கு தெரியும். ஒரு பையன் சிரிக்கிறான் நமக்கமா, எல்லாம் கண்டுபிடிச்சிடறான் அண்ணே அப்படின்னு. நீ கம்பல் பண்ணி எடுத்தியோ கம்பல் பண்ணாம எடுத்துட்டியோ வந்தாச்சு. இந்த இடத்துக்கு வந்தா இந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி எப்படி ஒரு நீர் இடத்திற்கு தகுந்த மாதிரி தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளுமோ, ஒரு மாணவன் இடத்திற்கு தகுந்த மாதிரி தன்னை மாற்றிக்கொள்ளணும். வேற வழியே கிடையாது. ஓகேவா? இதுல இன்ஜினியரிங் சேரு அப்படின்னு சொன்னோன்னே அதுல எது ஈஸின்னு கேட்ட பையெல்லாம் எனக்கு தெரியும். ஈஸி கேட்ட பையலும் தெரியும், இதுல எது ஈஸின்னு கேட்ட பையலும் தெரியும். இதுல எது ரொம்ப ஈஸியா இருக்கும் இன்ஜினியரிங்ல அப்படிலாம் கேட்டிருக்காங்களா மேம்? உங்ககிட்ட கேட்டிருக்காங்களா மேம்? அவங்கெல்லாம் ஐன்ஸ்டீனுக்கு அடுத்தது உலகத்தில் ஏதோ பண்ண போறாங்கன்னு அர்த்தம். என்ன படிக்கலாம், சில என்ன கோர்ஸ் சேர போறேன்னு கேட்டா சில பேர் ப்ரொஃபஸருக்கே டஃப் கொடுப்பான். நீங்க சொல்லுங்க என்ன படிக்கலாம். அவர் அதிர்ச்சி, டே உனக்கு என்னடா பிடிக்கும்? எனக்கு ஆக்சுவலா சொன்னேன் சார், எனக்கு ஹானஸ்டா சொல்றேன் சார், ஒண்ணுமே பிடிக்காது. நீங்க சொல்லுங்க, நான் ஏதாவது படிச்சு ஒப்பேத்திடுறேன் அப்படிமா மெதுவா. சரி என்னதான் என்னடா எடுத்துக்கிற? ஈஸி. ஓகே சார். இவர் ஏதாவது ட்ரிபிள் இ கன்ஃபார்ம். சரி சிவில் போயிடுறியா? என்னடா தெரிஞ்சா நான் ஏன் சார் உட்காந்து எது வேணா எடுத்து. பக்கத்துல அப்பாவியான அம்மா அப்பா, தம்பி என்ன தம்பி சேர்ந்துருக்க, அந்த அம்மாவுக்கு நீ என்ன? நான் இங்க இருக்கிற முதல் தலைமுறை பட்டதாரிகள் எத்தனை பேர் சொல்லும்? ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் கிராஜுவேட்ஸ் எத்தனை பேர் ஃபர்ஸ்ட் இயர்ல? இவ்வளவு பேர். இந்த ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்ஸ் அப்பயும் செகண்ட் இயர் கை தூக்கிறது, பரவாயில்ல. இப்படியும் இந்த முதல் தலைமுறை பட்டதாரிகளுக்காக பின்னால் இருக்கிற மாணவர்களும் மாணவிகளும் ஒரு பலத்த கைத்தட்டல் அவங்களுக்காக நம்ம தட்டலாமா? வெரி குட். இப்ப அடுத்த கேள்வி நான் கேட்கிறேன். இப்ப முதல் தலைமுறை பட்டதாரிகள்லயே நான் சேர்ந்தது பத்தி ஒரு பெருசா எங்க அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியாது சார் அப்படிங்கிறவங்க கை தூக்குங்க. இது அவமானமே இல்லை கண்ணு. எங்க அம்மா அப்பாவுக்கு எதுவுமே தெரியல, ஆனா நான் இன்ஜினியரிங் காலேஜ் சேர்ந்துருக்குங்க, அது அவமானமே இல்லை. இவ்வளவு பேர் இருக்கீங்களா? கை கீழே போட்டுருங்க. உங்க எல்லாருக்கும் என்னுடைய சிறப்பான கூடுதல் வாழ்த்துக்கள். ஏன் தெரியுமா? நீ என்ன படிக்கிறாய், எப்படி படிப்பாய், எதை நோக்கி உன் பயணம் இருக்க போகிறது, உன் வாழ்க்கை எதை நோக்கி செல்ல போகிறது எதுவுமே தெரியாம உன்னுடைய பெயருக்கு பின்னால ஒரு இன்ஜினியரிங் கிராஜுவேட், பி கிராஜுவேட்னு போடுறதுக்காக, அந்த இரண்டு எழுத்து மந்திரத்திற்காக வாழ்க்கையில் தான் சம்பாதித்த அனைத்தையுமே மொத்தமாக அழித்து கரைத்து உன் வேருக்கு நீராக ஊற்றுகிற பெற்றோர்களுக்கு நீங்கள் பிறந்திருக்கிறீர்கள் என்பதை நினைத்து உங்களுக்கு நீங்களே பெருமைப்பட்டுக் கொள்ளலாம். நீங்களே அடுத்த நிலைக்கு அவர்களை அழைத்து செல்லலாம். இந்த மேஜிக் இந்த ஊர்ல மட்டும்தான் நடக்கும். இந்த மேஜிக் இந்த சொசைட்டில மட்டும்தான் நடக்கும். என் குழந்தைங்க என்ன படிக்குதுன்னே தெரியாது, ஆனா அந்த குழந்தைங்களை நான் படிக்க வச்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிற பெற்றோர்கள் இருக்காங்கல்ல, அவர்களுக்கு ஈடு இணை இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது. பெருமையா, சந்தோஷமா, தெம்பா படிங்க. பயங்கரமா. பொதுவா எல்லாரும் எல்லா சப்ஜெக்ட்லயும் மாஸ்டர்ஸ் கிடையாது, கரெக்டா? பேசிக்கா அதை புரிஞ்சுங்க எல்லாரும். நான் இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்ல விரும்புறது, பொதுவா ஸ்டூடெண்ட்டுக்கே சொல்ல விரும்புறது இதுதான். ஓகே மகேஷ், ஈரோடு மகேஷ் தமிழ் பேசுனா நல்லா இருக்கும், உங்க உச்சரிப்பு நல்லா இருக்கு, உங்க நகரம் நீங்க சொல்றப்ப அவ்வளவு நல்லா இருக்குன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க. நான் தமிழ்ல மட்டும்தான் எனக்கு நல்லா வரும், என் தாய்மொழி. நான் அதையே சப்ஜெக்டா எடுத்து படித்தேன், அதே எம்ஃபில் வரைக்கும் வந்தேன், எனக்கு நிறைய நான் படிக்கிறேன், அதனால எனக்கு தமிழ் நல்லா வரும். இந்த மாதிரி எல்லாருமே ஏதோ ஒரு சப்ஜெக்ட்ல தான் மாஸ்டரா இருக்க முடியும். புரிஞ்சுக்கிட்டீங்களா? ராமானுஜம் யாரு? இப்ப சேர்ந்தாப்புல ஈசியில ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட், தெரியுமா தெரியாதா? கணித மேதைமா ராமானுஜம். மேக்ஸ்ல தான் ஒரு கிள்ளி, கரெக்டு தானே? தலைவன் மேக்ஸ்ல தானே கிள்ளி. ராமானுஜம் ஹிஸ்டரி எடுத்து பாருங்க, நிறைய சப்ஜெக்ட்ல ஒரு பாஸ் பண்ணவே தடுமாறி இருக்காரு. ரொம்ப ஆவரேஜான ஸ்டூடெண்ட் மற்ற சப்ஜெக்ட்ல. ஆனா கணக்குன்னு வந்துருச்சுன்னா, கணக்குல நீங்க பெரிய ராமானுஜமா, கணக்குல பெரிய புலியா அப்படிலாம் நம்ம கேட்கிறோமே. உதாரணம் சொல்ற மாதிரி அந்த மனுஷன் வந்துட்டான்.
ஒரு நாள் ஸ்கூலுக்கு போன ராமானுஜம் திரும்பி வரவே இல்லை. காலையில சாப்பிடாம வேற போயிட்டான். காலைல சாப்பிடாம போயிட்டானா வீட்டுல சாப்பாடு செஞ்சு சாப்பிடாம போல, சாப்பாடு செய்ய முடியாத வறுமையான சூழல்ல அவங்க அம்மா இருந்தாங்க. நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வாடா, வரதுக்குள்ள ஏதாவது சாப்பாடு ரெடி பண்ணி வைக்கிறேன். நாங்க போயிட்டான். பையனை காணோம், பயந்துட்டாங்க. சாப்பிட வேற இல்ல, எங்கேயாவது மயங்கி விழுந்திருப்பானோன்னு தெரியல. தேடுறாங்க. அவன் நண்பனை போய் பாக்குறாங்க. நண்பனும் அம்மாவும் சேர்ந்து போய் தேடுறாங்க. ஒரு பெருமாள் கோயில்ல போய் உட்காந்து படுத்து கிடக்கான் ராமானுஜம். கோயில்ல படுத்து கிடக்காரு. என்னன்னு பார்த்தா அவர் படுத்துக்கிற இடத்த முழுக்க சுத்தி ஈக்குவேஷனா போட்டு வச்சிருக்காரு. அவன் ஃப்ரெண்டு டேய் ராமானுஜம் எழுப்புறாரு. எந்திரிச்சோட ராமானுஜம் சொல்றாரு, ஒரு 10 நிமிஷம் லேட்டா வந்து எழுப்பியிருக்க மாட்டேடா, ஒரு முக்கியமான ஒரு சம்முக்கு வந்து நான் வந்து விடை கண்டுபிடிச்சிட்டு இருந்தேன், இன்னொரு 10 நிமிஷம் லேட்டா வந்திருந்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் கண்டுபிடிச்சிருப்பேங்கிறாரு. எந்த மனிதன் தான் செய்கிற செயலில் ஒரு தியானத்தை போல மூழ்குகிறானோ அந்த மனிதன் பெயரை வரலாறு அந்த துறையில் பதித்து வைக்கும். அதற்கு ராமானுஜம் ஒரு தலை சிறந்த உதாரணம். நீங்க எல்லாத்திலையுமே மாஸ்டர்ஸா இருக்க முடியாது. உங்களோட கோர் சப்ஜெக்ட் எது ஸ்ட்ரென்த்தோ அதுல கில்லியா வந்துருங்க. புரியுதா? ரொம்ப ரொம்ப முக்கியம். டவுன் ஆயிராத. இந்த சப்ஜெக்ட் வருது, இந்த சப்ஜெக்ட் வரல. தமிழ் மீடியம் முடிச்சுட்டு இங்க இன்ஜினியரிங் எத்தனை பேர்ப்பா? கைகளை போட்டுருங்க. சார் நான் இங்கிலீஷ் மீடியம் தான். கை தூக்க வேண்டாம், நீ மனசுல நினைச்சுக்கிறதுக்கு. ஏன்னா கை தூக்கணும் உனக்கு ஒருமா இருக்கும். நான் இங்கிலீஷ் மீடியம் தான் சார் படித்தேன், ஆனால் இங்கிலீஷ் எனக்கு சரியாவே வராது. எனக்கு நம்பிக்கை இருக்குது, இதில் பாதி பேர் அப்படி இருப்பீங்க. தமிழ் மீடியம் படித்து இப்போ முழுக்க முழுக்க ஆங்கிலத்தில் படிக்க போகிறோமே அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும், என்னடா இங்கிலீஷ் மீடியம் தான் படித்தோம், சப்ஜெக்டை தாண்டி பெருசாக நாலேஜ் வரலையே நினைக்கிற உங்களுக்கும் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன். ஆங்கிலத்தை நீங்கள் மிக மிக எளிதாக கற்றுக்கொள்ள முடியும். அதற்குன்னு கொஞ்சம் மெனக்கெடுங்க ஆரம்பத்துலேருந்தே. சரியா? ஆரம்பத்துலேருந்தே கொஞ்சம் மெனக்கெடுங்க போதும். மிகப்பெரிய மேஜிக்கை நீங்கள் உங்களால் கிரியேட் பண்ணிக்க முடியும். ஒரு நாளைக்கு அரை மணி நேரம், ஆக்சுவலாக சொல்ல போனால் 20 மினிட்ஸ் மேஜிக்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எந்த சப்ஜெக்ட் உங்களுக்கு வரலையோ 365 நாளும் அந்த சப்ஜெக்ட் மேல ஒரே ஒரு நாளைக்கு முழு ஈடுபாடோட வெறும் 20 நிமிடத்தை நீங்கள் முதலீடாக செய்தால் போதும், அந்த சப்ஜெக்டோட மாஸ்டரா நீங்க மாறிடுவீங்க. எனக்கு தெரிஞ்சு ப்ரொஃபஷனலா ஒரு இன்டர்நேஷனல் சிலபஸ்லயோ சிபிஎஸ்சிலயோ படிச்சு இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட் நிறைய ப்ரொஃபசர்ஸ்க்கு அந்த ஸ்டூடெண்ட் தெரிஞ்சிருக்கும். வந்தவங்களை விட தமிழ் வழி கல்வியில படிச்சுட்டு முதல் முறையா உள்ள வந்து இங்கிலீஷை கத்துக்கணும் ஆர்வத்தோட கத்துக்கிட்ட பையன், அந்த பையனை விட இங்கிலீஷை அவ்வளவு அழகா பேசுவான். காரணம், அவனுக்கு எளிதாக கிடைத்தது. இவன் தேடி கண்டுபிடித்தான். எவன் தேடி தனக்கான தேவையை கண்டுபிடிக்கிறானோ அவன் அவ்வளவு எளிதாக அந்த வாய்ப்பை விட்டதாய் சரித்திரமே இல்லை என்று நம்புங்கள். புரியுதா? தேடுங்க, தயவு செஞ்சு தேடுங்க. இன்னைக்கு மிகப்பெரிய தேடல் எது தெரியுமா? உலகத்திலேயே மிகப்பெரிய தேடல் எது தெரியுமா? பசி தான். அதனாலதான் ஒருத்தன் புது கவிதை எழுதுனான். புவியீர்ப்பு விசை யாருமா கண்டுபிடிச்சா? நல்லா தெரியும். யார் கேள்வியா கேட்டோம்னா டப்புன்னு அமைதியாயிருவோம் நம்ம எல்லாரும். இல்ல ஐயோ நியூட்டனா எடிசனான்னு தெரியல, திடீர்னு கன்ஃபியூஸ் ஆகுது அடி. யார் கண்டுபிடிச்சாமா? நியூட்டன். ஒரு புது கவிதை எழுதினாரு. ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுந்துச்சு. அந்த ஆள் பார்த்தாரு, ஏன் ஆப்பிள் கீழே வருது மேலே போகாம அப்படின்னு யோசிச்சாரு. அப்ப கீழே வருதுன்னா ஏதோ ஒரு பவர் இருக்கடா, அதுக்கு பேர் தான் புவியீர்ப்பு விசைன்னு கண்டுபிடிச்சாரு. ரைட்டா? நம்மால் ஒருத்தன் கவிதை எழுதினா, ஆப்பிள் மரத்துல இருந்து ஆப்பிள் கீழே விழுந்தது. நியூட்டன் புவியீர்ப்பு விசையை கண்டுபிடித்தார், ஒப்புக்கொள்கிறேன். நியூட்டன் அப்போது பசியில் இல்லை, இருந்தால் எடுத்து சாப்பிட்டு இருப்பார்னு எழுதினான். எவ்வளோ நேர்மையான நியாயமான கவிதை. கரெக்டு தானே கண்ணு? இங்க நிறையலைன்னா இங்க வேலை செய்யாது. இந்த உலகத்துல பசிய போக்குறதுக்காக ஓடுறவங்க பெரும்பான்மையான மக்கள். இன்னைக்கும் காசா போர்ல ஒரே ஒரு மூட்டை கோதுமை மாவு கிடைத்ததை ஒரு குடும்பமே கொண்டாடியது. ஒரு குழந்தை அந்த கோதுமை மாவு மூட்டையின் மீது கண்கள் கலங்கியபடி அழுது புரண்டதை வீடியோ காட்சியாக நாம் பார்க்கிற பொழுது இந்த உலகத்தில் பசி எவ்வளவு கொடுமையானது என்பது நமக்கு தெரியும். இங்க இருக்கிற அத்தனை பேருக்கு சொல்றேன், 3 வேளை சாப்பாடு, அது நல்லா இருக்கோ நல்லா இல்லையோ, டேஸ்டா இருக்கோ டேஸ்டா இல்லையோ, வயிறு நிறையிற அளவுக்கு 3 வேளை சாப்பாடு கிடைச்சிருச்சுன்னா அதை தாண்டிய பிரச்சனை உங்களுக்கு உலகத்துல வேற எதுவுமே இல்லை. முதல்ல நம்புங்க. அதுக்கு அடுத்தது
போட்டுக்கிறதுக்கு டீசெண்டான ட்ரெஸ்ஸு, என் ஃப்ரெண்டு மாதிரி அது மாதிரி இது மாதிரி அது மாதிரி வேண்டாம். மானத்தை மறைப்பதற்கு ஆடைன்னு ஒன்று இருந்துச்சுன்னா அதை விட ஒரு பெரிய பிரச்சனை இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை. வீடு பங்களாவோ குடிசை வீடோ இருக்கிறதுக்குன்னு ஒரு வீடு இருந்துச்சுன்னா அதை விட பெரிய பிரச்சனை உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. அதனாலதான் உணவு, உடை, உறைவிடம் இது 3 தான் மனிதனுடைய அடிப்படை தேவைன்னாங்க. புரியுதா? இது 3மே நம் தாய் தந்தையுடைய ஆசீர்வாதத்தால, இந்த வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதத்துல நமக்கு கிடைச்சிருக்கிறப்ப நாம சரியா பயன்படுத்திக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? கல்வி மட்டும்தான். ஏன் படிங்க அப்படின்னு சொல்றோம்னா, இதே இங்கிருந்து கரூர்ல இருந்து என்ன ஈரோடு என்ன அதிகபட்சம் 1 மணி நேரம் 1.5 மணி நேரம். இந்த ஈரோட்ல பிறந்து அரசு பள்ளியில படிச்சு, அரசு உதவி பெறுகிற பள்ளியில படிச்சு, அரசு உதவி பெறுகிற கல்லூரியில படிச்சு படிச்சதால மட்டும் இன்றைக்கு உலகத்தில் தமிழர்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கிறார்களோ அத்தனை நாடுகளுக்கும் சென்று பேசுகிற வாய்ப்பை என் தாய்மொழியாகிய தமிழ் எனக்கு கொடுத்திருக்கிறது. நான் கற்ற கல்வி எனக்கு கொடுத்திருக்கு, வேற எதுவுமே கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க. மிக குறைஞ்சபட்சம் வருஷத்துக்கு ஒரு 20 ஃபாரின் கண்ட்ரி போலாம். அறிவு மட்டும் இருந்தா போதும். உங்க வாழ்க்கையில் ஏதாவது மேஜிக் நடக்கணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா படிச்சா மட்டும் போதும். தீவிரமா, சந்தோஷமா. இப்ப வெறும் ஃபர்ஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் மட்டும் உட்கார்ந்துருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு பேசுறது வேற மாதிரி இருக்கும். செகண்ட் இயர், தேர்ட் இயர் எல்லாருமே கல்லூரி முழுக்க உட்கார்ந்து இருக்கிறதுனால சொல்றேன், உங்கள் கனவுகளை பெரிதாக்கி கொள்ளுங்கள். எந்த மனிதன் கனவுகளை பெரிதாக்கி கொள்கிறானோ அந்த மனிதன் தான் சாதனை செய்கிற சாதனையும் பெருசா இருக்கும். புரியுதா? தேங்க்ஸ் கண்ணே. எந்த மனிதன் கனவுகளை பெரிதாக்கி கொள்கிறானோ அந்த மனிதன் செய்கிற சாதனையுடைய அளவும் பெருசா இருக்கும். நான் படிச்சு முடிக்கணும், பிஎஸ்பில ஒரு கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணணும், கேம்பஸ் இன்டர்வியூ அட்டெண்ட் பண்ணி நான் பிளேஸ்மெண்ட் ஆயிரணும், சந்தோஷமா இருக்கணும் நினைச்சேன். உன் லைஃப் வேற. நான் படிக்கணும், படிச்சு முடிக்கணும், அடுத்து பிஜி பண்ணணும், நான் ரிசர்ச்சா போறேன், உன் லைஃப் வேற. நான் படிச்சு முடிக்கணும், அடுத்தது இந்த சமுதாயத்தில் ஏற்படுகிற பிரச்சனைகளுக்கு நான் கற்ற கல்வியின் மூலமா, இந்த இன்ஜினியரிங் மூலமா ஏதாவது ஒரு சொல்யூஷன் கொடுக்கணும்னு நினைச்சேன்னா உனக்காக ராயல் சல்யூட் அடிக்கிற முதல் ஆளாக இந்த ஈரோடு மகேஷ் நிச்சயம் இருப்பேன். ஏன்? இன்னைக்கு பிரச்சனைகளை தீர்க்கிற மனிதர்கள் தேவை. எவ்வளவு பேர் அடுத்தடுத்த லெவலுக்கு போய் கேம்பஸ் இன்டர்வியூல வெளியில வந்துடுறான். கரெக்ட் தானே சார்? ப்ரொஃபசர் சார் எத்தனை பேர் இருக்கீங்க? கரெக்டா? கேம்பஸ் இன்டர்வியூல போயிட்டு சரியா அட்டெண்ட் பண்ண முடியாம வெளில வர ஆட்கள் இருக்காங்கல்ல. ஏன்? 4 வருஷம் படிச்சு உனக்கு எதிர்த்த மாதிரி இன்டர்வியூ பண்றவங்க கிட்ட உன்னால சரியா பேச முடியலன்னா அது யார் தவறு? நம்முடைய தவறு தானே. அந்த ஸ்கில்ல நாம தானே, சாஃப்ட் ஸ்கில்ல நாம தானே டெவலப் பண்ணிக்கணும். இருக்கிறப்ப ஃப்ரெண்ட்ஸ் எவ்வளவு தூரம் என்ஜாயா நீங்க சந்தோஷப்படுறதுக்கு எவ்வளவு பேசுறீங்க, அதே மாதிரி புத்திசாலித்தனத்துக்கும் சேர்ந்து பேசுங்க. ஒன்று சொல்லவா? ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு பஞ்ச் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு 10 பேர் வச்சுக்கோங்களேன். ஒரு 10 நபர்கள் சரியான நண்பர்கள். அந்த நண்பர்கள் குழுவில் ஆண்களும் இருக்கணும், பெண்களும் இருக்கணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த நண்பர்கள் குழுவில் ஆண்கள் இருக்கணும், பெண்கள் இருக்கணும். ஆனால் அந்த 10 பேரும் நட்புடன் மட்டும்தான் இருக்க வேண்டும். அதனெல்லாம் ஞாபகம் வச்சுங்க. நீங்க நான் சொல்றது சில பேருக்கு விளையாட்டா இருக்கலாம். இந்த மேஜிக்கை யாராவது ஒரு இனோவேஷன் ஐடியாவுக்கு ஒரு டீமா சேர்ந்து ஃபாலோ பண்ணி 4 வருஷமும் கடுமையா உழைச்சிங்கன்னா உங்களுடைய நிலைமை வேற. அரவிந்த் ஸ்ரீனிவாஸ் இந்த பேரை ஞாபகம் வச்சுங்க. அவரை பத்திலாம் நான் சொல்லல, கூகுள்ல போய் சர்ச் பண்ணி பாருங்க. இன்னைக்கு உலகமே கவனிக்கிற சாதனை தமிழனாக ஒரு இளைஞன் மாறி இருக்கான். இன்னைக்கு கூகுள் குரோம விலை பேசுறதுக்கு ஜாலியா பேசிட்டு இருக்காரு, நான் வாங்கிடுறேன்னு. எப்படிப்பட்ட சாதனைகளையும் உங்களால செய்ய முடியும். ஆனா சாதிக்கணுங்கிற எண்ணம் பெருசா இருக்கணும். கனவுகள் பெருசா இருந்தாதான் செய்கிற சாதனையுடைய அளவும் பெருசா இருக்கும். சும்மா வரேன், எல்லாரும் மாதிரியும் நான் படிக்கிறேன், லட்சக்கணக்கில் இன்ஜினியரிங் கிராஜுவேட் வெளியில போறான், நானும் ஒன் ஆஃப் த கிராஜுவேட்டா வெளியில போடும் பயனே கிடையாது. எந்த பயனுமே கிடையாது. மிக சாதாரணமான ஒரு கிராமத்து சூழல் இருந்து வந்து உன் ஊர்ல நீ படிச்சு நீ பெரிய ஆள் ஆகி உன் ஊர்ல இருக்கிற அத்தனை பசங்களுக்கும் நீ கைட் பண்ற அளவுக்கு வந்துட்டீங்கன்னா அதுதான் கண்ண அச்சீவ்மெண்ட். எவ்வளவு திறமையான மாணவர்கள் எங்க போய் சேர்றது, எப்படி கவுன்சிலிங் அட்டெண்ட் பண்றது, எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்றது கூட தெரியாம இருக்காங்க. அரசாங்கம் ஒரு பக்கம் நடத்துகிறது, தன்னார்வலர்கள் ஒரு பக்கம் போராடுகிறார்கள். எல்லார் போராட்டத்துக்கு பிறகும் இன்னும் சில பேரால படிக்க முடியல. உதாரணத்துக்கு நான் ஒன்று சொல்றேன். ஒரு பையன் சாய், அந்த பையன் பேர் சாய்ன்னு நினைக்கிறேன். நான் வந்து சென்னையில் ஃபோரம் மால்ல லைஃப் ஸ்டைல் சாய் நவீனா அந்த பையன் பேர் எனக்கு சரியா நினைவில்லை, நான் பார்த்துறேன் ஒரே ஒரு நிமிஷம். கரெக்ட், சாய் நவீன் அந்த தம்பி பேர்.
சென்னையில் ஃபோரம் மால் போயிருக்கேன், ட்ரெஸ் எடுக்க போயிருக்கேன். அந்த ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு செக்யூரிட்டி இருப்பாங்க. கரெக்டா கண்ணு? ட்ரெஸ்ஸிங் ரூமுக்கு செக்யூரிட்டி இருக்காரு. அந்த அண்ணன் பேசுறாரு, சார் என் பையன் நல்லா படிப்பான் சார், என் பையன் நல்லா படிப்பான் சார், அவனால அடுத்த காலேஜ் சேர முடியல சார், நான் ஒரு சிங்கிள் பேரண்ட் சார், ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க சாருங்கிறார். சரி என்ன பெருசா படிச்சிருக்க போறான் அந்த பையன்ட்டு, உங்க பையன்கிட்ட நம்பர் கொடுத்து எனக்கு கால் பண்ண சொல்லுங்கன்ட்டு அந்த பையன் கால் பண்ணான். பிரின்சிபல் மேம் நான் சொல்றேன், ஒரு இன்ஜினியரிங்ல பிஜி முடிச்ச பையனுக்கு என்ன கிளாரிட்டி இருக்குமோ அந்த கிளாரிட்டியோட அந்த பையன் பேசுறான். நான் ஆச்சரியப்பட்டு போனேன். நல்ல மதிப்பெண்கள், கிட்டத்தட்ட ஒரு 80 to 83% வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். ஸ்கூல் ஃபீஸ் கட்டாதனால அந்த பையனை பள்ளியிலிருந்து வெளியில் நிறுத்தி வச்சிடறாங்க. பாதி பாடத்தை அவனால கவனிக்க முடியல. அதெல்லாம் தாண்டி அவன் படிச்சிருக்கான், எக்ஸாம் எழுதிட்டான், நல்ல மார்க், டிசி வாங்க முடியல. ஏன்? ஃபீஸை கட்டணும். டிசி வாங்க முடியல, ஃபீஸை கட்டணும், தடுமாறிட்டு இருக்கான். இப்பதான் பேசுறான் அந்த பையன், நான் ஹெல்ப் பண்ணடா தம்பின்னு சொல்லியிருக்கேன். நீங்க யோசிச்சு பாருங்க, இங்க அத்தனை பேருக்கு சொல்றேன், ஒரு நல்லா படிக்கிற பையன், வாழ்க்கையின் மீது தெளிவான எண்ணத்தை வைத்திருக்கிற பையன், டே தம்பி படிப்பையாடான்னு கேட்கிறேன். நான் படிப்பேன், நிச்சயமா படிப்பேன், என்னால நல்லா படிக்க முடியும், நான் டாப்பரா வருவேன்னுங்கிறான். இப்ப என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு கேட்கிறேன். ஒரு கம்பெனி செக்யூரிட்டியா உட்காந்துருக்கேன், ஏன்னா அப்பா மட்டும் கஷ்டப்படுறாருன்னு, என்னால எப்படி நான் சும்மா இருக்க முடியுங்கிறான். இங்க இருக்கிற அத்தனை மாணவர்களுக்கும் சொல்லுகிறேன், வாழ்க்கை அவனை எப்படி அழைத்து செல்லும் என்பது எனக்கு தெரியாது. ஆனால் அடுத்த 10 ஆண்டுகள் கழித்து பார்க்கிற பொழுது சாய் நவீன் என்கிற அந்த இளைஞன் நிச்சயம் இந்த சமுதாயத்தில் ஒரு உயரிய இடத்தில் இருப்பான் என்பதில் எந்தவித மாற்று கருத்தும் என்னிடம் இல்லை. காரணம், எது தேவை என்கிற பசி அவனிடம் இருக்கிறது, அந்த தேடல் அவன்கிட்ட இருக்கு. அவனை விட பல மடங்கு கம்மியா மார்க் வாங்கினவங்க நீ காலேஜில் போய் சேர்ந்திருப்பாங்க, அவன் கூட படிச்சவன் காலேஜில் போய் சேர்ந்திருப்பாங்க. இவன் நல்லா படிக்கிற பையன், வாய்ப்புகள் இருக்கு, ஆனா சேர முடியல. அந்த மாதிரி சூழல்ல இந்த வாழ்க்கை நம்மளை சிக்க வைக்கல. நான் தான் சொன்னேன், படுக்கிறதுக்கு இடம் இருக்கு, தூங்குறதுக்கு இடம் இருக்கு, இருக்கிறதுக்கு வீடு இருக்கு, சாப்பிட்றதுக்கு சாப்பாடு இருக்கு, மானத்தை மறைக்க ஆடை இருக்கு. இதை தவிர எந்த பிரச்சனையும் நம்ம கிடையாது. மீதி எல்லா பிரச்சனையும் இந்த லைஃப்ல இந்த ஏஜ்ல நாமளா இழுத்து போட்டுக்கிறது மட்டும்தான். கனவுகளை பெருசா அமைச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் இயர் வரப்பையே, செகண்ட் இயர் வரப்பையே, ஃபர்ஸ்ட் இயர்னா ஃபர்ஸ்ட் இயர்ட்டே பேசிக்கிட்டு இருக்காது. செகண்ட் இயர், தேர்ட் இயர், ஃபோர்த் இயர்ல ஃப்ரெண்ட்ஸ் வச்சுக்கோ. உன் சீனியரை போய் பாரு, ஹெல்ப் கேளு. கேட்கறதா இங்க கிடைக்கும், கேட்கலைன்னா ஒண்ணுமே கிடைக்காது. மிகப்பெரிய ஒரு சாதனை பண்றதுக்கு நான் சொன்ன மாதிரி சில காலங்கள் எடுக்கும். அந்த காலம் வரைக்கும் நீங்க பொறுமையா இருக்கணும், அதற்காக உழைக்கணும். மிக பொறுமையா இருங்க, கடுமையா உழைங்க. தி டிக்ளைன் அண்ட் ஃபால் ஆஃப் தி ரோமன் எம்பையர்னு ஒரு 8 பாகம் நினைக்கிறேன் அந்த நூல். அந்த நூலை எழுதுறதுக்கு எட்வர்ட் கிப்பன் கிட்டத்தட்ட 20 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். யோசிச்சு பாருங்க, ஒரே ஒரு புஸ்தகம், ஒரு நூல் தொகுப்பு, அந்த நூல் தொகுப்பை எழுதுறதுக்கு எட்வர்ட் கிப்பன் கிட்டத்தட்ட 20 வருஷம் எடுத்துக்கிறான் ஒரு மனுஷன். 20 ஆண்டுகள் எழுதி முடித்த அந்த நூலை பற்றி இன்றைக்கு விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோட இண்டக்ஷன் டேல ஈரோடு மகேஷ் பேசுகிறேன் என்றால் 20 வருட உழைப்புக்கு கிடைத்த பலன் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த இடத்துல நான் பேசுறேன். உண்மையா 20 வருஷம் ஆச்சு ஒரே ஒரு புத்தகத்தை எழுதுறதுக்கு. ஆடம் ஸ்மித் வெல்த் ஆஃப் நேஷன்ஸ் ஒரு புத்தகம் எழுதுறதுக்கு 17 ஆண்டுகள் ஆச்சு. நூலகத்திலேயே தன் உயிரை கரைத்துக் கொண்ட, தன் குடும்பத்தில் என்ன நடக்கிறது கூட என்று தெரியாமல், தன் குழந்தையினுடைய இறப்பை பற்றி கூட அதிகமாக கவலைப்பட முடியாம ஒரு மனுஷன் இந்த சமுதாயத்துக்காக உழைச்சுக்கிட்டே இருந்தா, நூலகத்திலேயே தங்கி 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 இந்த சமூக மாற்றத்துக்கான புரட்சியை ஏற்படுத்தினா. மூலதனம் என்ற நூலை எழுதிய கார்ல் மார்க்ஸ் 17 ஆண்டுகள் எடுத்துக்கிட்டார். மூலதனம்ங்கிற ஒரு நூலை எழுதுறதுக்கு 17 வருஷம் எடுத்துக்கிட்டார். டால்ஸ்டாய் போரும் அமைதியும் எழுதுறதுக்கு 7 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. டாக்டர் ஜான்சன் ஆங்கில அகராதியை முழுமையாக தொகுத்து முடிப்பதற்கு 9 வருஷம் எடுத்துக்கிட்டாரு. டார்வின் தன்னுடைய கோட்பாடுகளை வெளியிடுவதற்கு 15 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார். என் இனிய மாணவர்களே, எந்த வெற்றியும் எளிமையாக கிடைக்காது. எளிமையாக வருகிற வெற்றி உங்களுடையதாக இருக்காது. எந்த மனிதன் உண்மையான உழைப்பை நீடித்த ஆண்டுகளுக்கு போட்டு அதற்கான பலனை எடுக்கிறானோ அந்த வெற்றியை இந்த உலகம் வரலாறில் குறித்து வைத்துக் கொள்ளும். ஒர்க் பண்ணுங்க. இதனும் ஷார்ட்ஸ் ரீல்ஸ் மாதிரி 30 செகண்ட்ல ஆரம்பிச்சு என்டர்டைன்மெண்ட் பண்ணி போயிடாது இந்த வாழ்க்கை. இந்த 30 செகண்ட் ஷார்ட்ஸ் போடுறதுக்கு அவன் அவ்வளோ யோசிக்கிறான். அதுக்கு பின்னாடி அவ்வளோ R&D இருக்கு. எந்த மாதிரி ஷார்ட்ஸ் அவன் எப்படி பார்க்கறான்னு.
என்ன பண்ணுது, நீ 4 ஷாட்ஸ் ஒழுங்கா ஒரு ஃபுல்லா ஒரே மாதிரி சீக்வன்ஸ்ல ஒரு 4 ஷாட்ஸ் பாத்தீங்கன்னா அது என்ன வருது, அதே மாதிரி ரீல்ஸா காமிக்குதா, அதே மாதிரி ஷார்ட்ஸா காமிக்குதா? நீ யார் என்பதை உன் நண்பன் சொல்ல மாட்டான், உன் போனே சொல்லிடும், உன் சர்ச் ஹிஸ்டரியே சொல்லிடும். உன் ஹிஸ்டரி என்ன, போனை கொடு, நான் சொல்றேன் உன் ஹிஸ்டரி என்ன. அவ்வளவுதான். உன் சிந்தனைகள் எதுவோ அதுதான் நீ. உன் சிந்தனை தான் செயல்பாடா மாறும். உன் செயல்பாடு தான் இலக்கை நோக்கி அழைத்து சொல்லும். உன் இலக்கு தான் நீ யாருங்கிறது இந்த உலகத்துக்கு காமிக்கும். அப்ப சிந்தனையில் இருக்கு எல்லாமே. எந்த காரியத்தையுமே தள்ளி போடாதீங்க. ஒரு வேளையை ஒரு நாள் தள்ளி போட்டால் வெற்றி 2 நாள் தள்ளி போகும். நாங்க எனக்கு பிடிச்ச பொன்மொழி, நாளைக்குன்னு ஒண்ணு கிடையவே கிடையாது. யோசிங்க. ஐடியா தான் இன்ஜினியரிங் என்னை பொறுத்த வரைக்கும். நீங்க என்ன மாதிரி ஐடியாவை கிரியேட் பண்றீங்க, அதை எப்படி இந்த உலகத்துக்கு தரீங்க, அதுதான் இன்ஜினியரிங். அதுதான் இன்ஜினியரிங். அதுக்கு தான் சொன்னேன், நல்ல ஃப்ரெண்ட்ஸ் 10 பேர் ஒரு கேங் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் இருந்தீங்கன்னா, மைண்ட் ஸ்டார்ம் பேசி 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 மைண்ட் ஸ்டார்ம் பண்ணீங்கன்னா என்ன மேஜிக் வேணா கிரியேட் பண்ண முடியும். நீ யூஸ் பண்ற அத்தனை ஆப், எனக்கு என்ன பழக்கம்னா, ஏதாவது ஒண்ணு இந்த பார்த்தன்னு வச்சுங்களேன், இது எப்படி வந்துச்சு, இதை கண்டுபிடிக்க இவன் எவ்வளவு சிரமப்பட்டிருப்பான், இவன் ஹிஸ்டரி தெரிஞ்சுக்கணுமே அப்படின்னு நினைப்பேன் நான். இதுதான் எனக்கு பிடிக்கும். இந்த மாதிரி தான் நான் யோசிப்பேன். தாமஸ் ஆல்வா எடிசன் டெய்லி ஒரு ஆற்றங்கரைக்கு போய் உக்காந்துக்கிட்டு தூண்டில போட்டு உக்காந்துருப்பாராம். பொறுமையா உட்காந்துருப்பாராம். அப்புறம் எஞ்சி போயிடுவாராம். மீனே மாட்டாதான். இதை பல நாளா பண்ணியிருக்காரு, மாசமா பண்ணியிருக்காரு. பக்கத்துல ரெகுலரா மீன் பிடிச்சிட்டு இருந்த ஒருத்தன் கேட்டிருக்கான், ஏன் உன்னை விஞ்ஞானின்னு உலகமே கொண்டாடுது, ஒரு மீனை பிடிக்க துப்பு இல்லை உனக்கு, வர உக்காடுற, அவ்வளோ நேரம் உக்காந்துருக்க, ஒரு மீன் கூட மாட்டல, மறுபடியும் எஞ்சி போயிடுற, நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கேன்னாரா. அதுக்கு எடிசன் சொன்னாராம், நான் மீன் பிடிக்கவே இங்கே வரலையேன்னு. மீன் பிடிக்க வரலையா, அப்புறம் தூண்டில் போடுற, தூண்டில நான் இறைய வைக்கலையே, வச்சாதானே மீன் மாட்டோம், புரியலையே அப்படின்னாராம். அதுக்கு எடிசன் சொன்னாராம், நான் அமைதியாக உட்கார்ந்து ஐடியாவை பிடிக்க தான் வந்திருக்கேன், நான் மீன் பிடிக்க வரல. மீன் பிடிச்சா உனக்கு ஒரு வேளைக்கான உணவு, நான் ஐடியாவை பிடிச்சா அது இந்த சமுதாயத்திற்கான உணவு, இந்த சமுதாயம் மாற வேண்டும் என்கிற எண்ணத்திற்காக நான் உழைத்து கொண்டிருக்கிறேன்னாரா. என் இனிய மாணவர்களே, சிந்திக்க நேரம் ஒதுக்குவது செலவே இல்லாத முதலீடு. இந்த வாசகத்தை மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க, ஓகேவா? சிந்திக்க நேரம் ஒதுக்குவது செலவே இல்லாத முதலீடு. என்ன அருமையான வாசகம். நம்ம எதெல்லாம் யோசிச்சு பண்றோம், யோசிச்சு பாருங்க. எதையுமே யோசிக்கிறது கிடையாது. ஒரு பேனா எங்க வச்சோன்னு தெரியாது, ஒரு நோட் எங்க வச்சோன்னு தெரியாது. நம்ம வீடு என்ன மைசூர் பேலஸா? அதுல கூட அக்கறை இல்லாம இருக்கும். இறையன்பு IAS அவர்கள் சொல்லுவார், ரொம்ப அழகா ஒரு வார்த்தை சொல்லுவாரு. காலையில் நீ பெட்ல இருந்து எந்திரிக்கிறப்ப, படுக்கையிலிருந்து எந்திரிக்கிறப்ப, ஒருவேளை கட்டில படுத்துருந்தீங்கன்னா கீழே நீ காலை வைக்கிறப்ப இடது காலை வச்சியா வலது காலை வச்சியாங்கிறதுல இருந்து உன் விழிப்புணர்வு தொடங்கணும் பார். காலைல என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா யோசிப்பான், மத்தியானம் என்ன சாப்பிட்டேன்னு கேட்டா யோசிப்பான். எதையுமே யோசிக்காம செய்யறதா நாம. ஆனா 6 அறிவும் பெருமையா பேசிப்போம், நாம தான் கிங்குன்னு பேசிப்போம். இந்த உலகத்துல எனக்கு தெரிஞ்ச மனுஷனை தவிர மற்றது எல்லாம் தெளிவா தான் இருக்கு. அதெல்லாம் ஒரு நோக்கத்துல வாழ்ந்துட்டு போயிடும். ஒரு மானை இரையாக்கணும் அப்படின்னா, ஒரு சிறுத்தை ஓடுதுன்னா அந்த மானை இரையாக்க முயற்சி பண்ணும், பசுதுன்னா இரை ஆக்கிடும், ட்ரை பண்ணிட்டே இருக்கும். இவன் 2 தடவை ட்ரை பண்ணுவான், 3 தடவை ட்ரை பண்ணுவான். ஏன்னா இவனுக்கு தான் பசிக்கு பிரச்சனை இல்லையா, அம்மா அப்பா இருக்காங்களே, ரெடிமேட் ப்ராடக்ட் இருக்கே, அம்மா அப்பான்னு 2 பேர்ல. அம்மா பசிக்குதுன்னா சாப்பாடு வந்துருது, அப்பா பசிக்குதுன்னா சாப்பாடு வந்துருது. இவனுக்கு எந்த கமிட்மெண்ட்டும் கிடையாது, ஜாலியா இருக்காங்களே. ஐடியா தான் இன்னைக்கு. அதான் சொன்னேன், இன்ஜினியரிங் ஐடியாவுக்கு சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இன்ஜினியரிங். படிக்கிறப்ப ஏதாவது ஒரு சப்ஜெக்ட்ல டவுன் ஆயிட்டீங்க அப்படின்னா தயவு செஞ்சு அந்த தோல்வியை நினைச்சு வருத்தப்பட்டுறாதீங்க. தயவு செஞ்சு அந்த தோல்வியை நினைச்சு வருத்தப்பட்டுறாதீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், எக்ஸாமுக்காக இது முக்கியமா நீங்க எல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. எக்ஸாம்ல மார்க் கம்மியாயிடுச்சு, இல்ல செமஸ்டர்ல ஒரு பேப்பர்ல போயிடுச்சு, இல்ல ரிலேஷன்ஷிப் காலேஜ் படிக்கிறப்ப ஏதோ ரிலேஷன்ஷிப் அது சரியா ஒர்க் அவுட் ஆகல, இல்ல வீட்டுல அம்மா திட்டாங்க, அப்பா திட்டாங்க, இல்ல ரோட்ல போடுறப்ப சண்டை போடுறேன், இல்ல அவன் ஏதாவது அசிங்கப்படுத்திட்டான், அதனால ஒரு தகராறு. இந்த அல்ப விஷயத்துல எதையாவது மாட்டி
நீங்க அதுக்காக தவறான முடிவுகள் எடுக்கிற ஆளா இருந்தா உங்களை விட முட்டாள் இந்த உலகத்துல வேற எதுவுமே கிடையாது. ஒன்னே ஒன்று விஷயத்த நினைச்சுங்க, நாகூர் ரூமி இந்த ரைட்டர் பேர். ஏன்னா பேசுறப்பெல்லாம் சில வார்த்தைகள் சில புத்தகத்தோட பேர்லாம் சொல்றேன், நீங்க ஞாபகம் வச்சுக்கோங்க. அந்த படிக்கிற ஆர்வம் இருக்கிற மாணவர்கள் மாணவிகள் அது தொடர்பாக சர்ச் பண்ணி பாருங்க. நாகூர் ரூமின்னு ஒரு எழுத்தாளர், பிரமாதமான எழுத்தாளர். அவர் ஒன்று சொன்னாரு, பிரச்சனையை பெருசா நினைக்கிறப்ப நீ சின்னதாயிடுவ. பிரச்சனையை பெருசா நினைக்கிறப்ப நீ சின்னதாயிடுவ. நீ ஒன்ன பெருசா நினைக்கிறப்ப பிரச்சனை சின்னதாயிடும். எவ்வளவு அழகான வாசகம். படிச்சுட்டேன், அப்ப படிச்சுட்டே இருந்த அந்த புத்தகத்தை தப்புன்னு அப்படியே மூடி வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் யோசிச்சு பார்த்தேன். என் வாழ்க்கையில நான் பிரச்சனைன்னு நினைக்கிற விஷயத்த, ஒரு பிரச்சனையே இல்லாத விஷயத்தை யோசிச்சு எவ்வளவு பெருசா இருக்கேன், அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு சின்னதா இருந்திருக்கேன். ஆனா இதெல்லாம் நம்மளால முடிக்க முடியும், நம்மளோட ஸ்ட்ரென்த் இவ்வளோ அப்படின்னு நான் ரியலைஸ் பண்ணப்ப நான் எவ்வளவு பெருசாயிட்டேன், அந்த பிரச்சனை எவ்வளவு சின்னதாயிருச்சு. என் அருமை மாணவர்களே மாணவிகளே, எந்த ஒரு காரணத்திற்காகவும் இந்த அற்புதமான வாழ்க்கையை எந்த காரணத்திற்காகவும் பறிகொடுத்து விடாதீர்கள். ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அதுதான். வாழ்க்கையில நீங்க ஜெயிக்கணும், நீங்க ஓடணும், நீங்க படிக்கணும், நீங்க அச்சீவ் பண்ணணும், நீங்க ஒரு தலைமுறையினுடைய தலையெழுத்தை மாத்தணும், நீங்க ஐடியா புது புது ஐடியாவை இனோவேட் பண்ணணும். இது எல்லாத்துக்கும் அடிப்படையா இருக்க வேண்டியது என்னது? நீங்க உசுரோடு இருக்கணும், ஹெல்த்தியா இருக்கணும். விளையாடுங்க, தயவு செஞ்சு விளையாடுங்க. ஃபர்ஸ்ட் இயர்ல யாராவது ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டி இருக்கீங்களாப்பா? ஒரு பையன் கை தூக்குங்க. കാരണം ஸ்போர்ட்ஸ் பர்சனாலிட்டினா நான் சொல்றது அத்லெட்ல, ஸ்கூல் கேம்ஸ்ல அங்க போய் அச்சீவ் பண்ண மட்டும் இல்ல, டெய்லி ஏரியால கிரிக்கெட் விளையாடுவீல, அப்படி இருக்கிற பசங்களும் தான் கை தூக்கலாம். கை தூக்குங்க. நான் டெய்லி விளையாடுவேன் சார் ஃப்ரெண்ட்ஸோட. எனக்கு தெரியும் பொண்ணுங்க கையே தூக்காதுன்னு. 4-5 பேர் கை கீழே போட்டு, பசங்க சூப்பர்ப்பா. பொண்ணுங்களா கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு நடங்க, நல்லா இருப்பீங்க. கையெடுத்து கும்பிட்றேன் தாயி. ஒரு ஆண் எதிர்கொள்கிற உடல் ரீதியான பிரச்சனைகளை விட ஒரு பெண் எதிர்கொள்கிற உடல் ரீதியான பிரச்சனைகள் அதிகம். நீங்க ஸ்ட்ரென்த்தா இருக்கணும், உங்க தலைமுறை நல்லா இருக்கணும்னா நீங்க நல்லா இருக்கணும். இன்னைக்கும் கரூர்ல எத்தனை பேர்ப்பா லோக்கல்ல யாராவது 2-3 பேர் கை தூக்குங்கப்பா. கரூர் லோக்கல் சார் நானு. தங்கம், இப்ப நம்ம ஏரியால ஏதாவது ஒரு ஆயா இன்னைக்கு கூறு போட்டு காய் வித்துக்கிட்டு இருக்கா, மாவு அரைச்சிக்கிட்டு இருக்கா, வீட்டு வேலையை பார்த்துட்டு இருக்கா, காலங்காத்தால 5 மணிக்கு எந்திரிச்சு சாணத்தை ஊத்தி வீடெல்லாம் மொழிகி வச்சுட்டு நீட்டா அதை உட்காந்துருக்கும் உள்ளுக்குள்ள. ஒரு 80 வயசு பாட்டி, 85 வயசு பாட்டி, அது பாட்டு எந்திரிச்சு அது வேலையை அதே பார்த்துக்கும். 30 வயசு 35 வயசு, முட்டி வலிங்கிறான், இடுப்பு வலிங்கிறான், நடக்க முடியலைங்கிறான், படுத்துக்கிறான், ஃப்ராக்சருங்கிறான், லிகமெண்ட் டேருங்கிறான். என்னடா பண்ணேன்னு கேட்டா இங்கிருந்து அங்க வேகமா ஓடி போனேங்கிறான். ஏன்? பார்க் பண்ணா பார்க் பண்ணிடுறது, அப்புறம் அந்த வண்டியை எடுக்கிறதே இல்லை. போன்ல உட்காந்து போன்ல யாருக்காவது குரூப் சாட் பண்ண ஆரம்பிச்சா, இப்ப 12th ஸ்டாண்டர்ட் நீங்க ஏதோ ஒரு கேங் வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அது இந்த குரூப் சாட்ல பிரின்சிபல் மேம் எங்கிருந்து தான் அவ்வளோ போட்டோஸ் ரெடி பண்றானுங்களோ, ஜிஃப் ரெடி பண்றானுங்களோ தெரியல. புதுசு புதுசா வந்துன்னே இருக்கும் ஸ்டிக்கர்ஸ். டைம் போறதே தெரியாது. இதுல சில பேர் ரொம்ப வெட்டியா இருப்பான், எப்பயுமே அவன் மட்டும் குரூப்ல கேட்டுன்னே இருப்பான், யாராவது இருக்கீங்களா? நோ சவுண்ட், லாங் டைம், கைஸ் ஆர் யூ தேர்? மச்சான். அவன் மட்டும் ஒரு 6-7 மெசேஜ் போட்டிருப்பான், அந்த பிள்ளை மட்டும் போட்டிருப்பான். அப்புறம் எல்லாரும் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டாங்கன்னா படப்படன்னு வருவாங்க. எல்லாரும் அவனை கேட்பாங்க, என்னடா அவ்வளோ தூரம் கேட்டா? நான் இன்னும் வெட்டியாக தான் இருக்கேன், நீங்கள் உடனே ரிப்ளை பண்ணலேன்னு கோவமாக இருக்கேன். உட்காந்து சேட் பண்ண ஆரம்பிச்சா, உட்காந்து வீடியோ பார்க்க ஆரம்பிச்சா, உட்காந்து ரீல்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா, உட்காந்து ஷார்ட்ஸ் பார்க்க ஆரம்பிச்சா, உட்காந்து இன்ஸ்டாகிராமில் உங்களுக்கு பிடித்த விஷயங்களை பார்க்க ஆரம்பிச்சா நேரம் போகிறதே தெரியாது. அதனால தான் முதுகு தண்டு நேராகவே இல்லை. அவ்வளோ பிரச்சனை. பொண்ணுங்களா உங்களுக்கு தான் மெயினா. பசங்களாவது அடிச்சு இழுத்துன்னு போவான் ஃப்ரெண்ட்ஸை. டே எனக்கு கிரிக்கெட் விளையாட தெரியாத மச்சான், பந்து பொறுக்கி போட வாடா. எனக்கு தெரிஞ்சு பந்து பொறுக்கி போட போய் பெரிய பிளேயரா மாறினவங்களாம் இருக்கான் இந்த உலகத்துல. வேடிக்கை பார்க்க போய் சும்மா வாடா வீட்டில் உட்காந்து என்ன பண்ண போறேன், பசங்க இழுத்துட்டு போயிடுவானுங்க.
ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டி இருக்கும் அவனுக்கு. சும்மா ஓடுவான். பஸ் ஸ்டாப்லேயே பாருங்க, அவன் மட்டும் அடிச்சு பிடிச்சு ஓடுவான், தடன்னு ஓடுவான். ஏதோ ஒரு ஃபன் அவனுக்குள்ள இருக்கும். இயல்பா பெண்கள் கட்டுப்பாடுலாம் இருக்கா, அப்படியே வரிசையா எறும்பு மாதிரி வர்றது, அப்படியே எறும்பு மாதிரி ரிட்டர்ன் ஆயிடுது. அப்புறம் ஒரு சின்ன சளி வந்தா 10 நாள் 15 நாள் இருமுறது. அவங்க அம்மா சொல்லும், இந்த சனியை முடிச்ச சளி இதுக்கு வந்தா போவே போவாது. ஏன் போவே போவாது? அப்படி இருக்கு உடம்பு ஹெல்த்தியா. நான் ஒன்று சொல்லவா கண்ணு, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், ஆண்கள் பெண்கள் அத்தனை பேருக்குமே, உடலினை உறுதி செய்யாமல் உங்களால் எதையுமே வாழ்க்கையில் சாதிக்க முடியாது. தயவு செஞ்சு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில நீங்க விளையாடுங்க, புரியுதா? இவ்வளோ பெரிய கேம்பஸ், எனக்கு தெரிஞ்சு எனக்கு விளையாடவே பிடிக்காதுன்னா இந்த கோயில் மாதிரி நினைச்சிட்டு பிரகாரமாவது சுத்து. இதுக்கு மேல ஒருத்தரும் சொல்ல முடியாது உனக்கு. யாராவது ஏதாவது விளையாடுறீங்களான்னு கேட்டா எல்லா பொம்பளை பிள்ளைங்களும் அமுக்கமா உட்காந்து விளையாண்டதே இல்லையா? அதையுமே ஸ்கூல் டீம்ல ஸ்போர்ட்ஸ் டீம்ல எதுலையுமே இல்லையா சொல்லுங்களா? வெரி குட்ரா, அப்படிதான் இருக்கணும். அடுத்த 10 வருஷம் அப்படியே எல்லா சுப சௌகரியமும் உடம்புக்கு வந்துடும். ஆளை பாரு, பெருமையா வர சொல்லுது, போனதே இல்லை சார் ஒரு பிள்ளை தலையாட்டம். விளையாடுங்க, உடல்நிலை உறுதி செஞ்சுங்க. அடுத்த 4 வருஷம் நீங்களா இருக்கிறதுக்கு உங்க ஹெல்த் ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணும். இங்க வந்து இறங்கணும்னு எல்லாரும் கேட்கறாங்க, எப்படி சார் அப்படியே இருக்கீங்க, எப்படி சார் அப்படியே இருக்கீங்க? இதை கட்டுப்படுத்தணும். சில பேர் அன்டைம்ல அன்லிமிட்டெட் மீல் சாப்பிட்றான். மிட் நைட் பிரியாணி இப்போ ஒரு ட்ரெண்ட், பைத்தியம், ஒரு குரூப் கிரியேட் ஆயிருக்கு. 2 மணிக்கு பிரியாணி சாப்பிட்டு 7 பெப்சியை குடிச்சுட்டு நெஞ்சு அடைச்சு ஹாஸ்பிட்டலில் படுத்து கிடக்கிறது. சிரிக்கிறாங்க பசங்க. மெசேஜ் வீட்டுக்கெல்லாம் சொல்ல மாட்டான். எனக்கு பசங்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னன்னா, ரொம்ப ஒஸ்ட் கண்டிஷனில் இருக்கிறப்ப அவன் ஃப்ரெண்டுக்கு தான் கால் பண்ணுவான். கரெக்டாப்பா? பப்பரக்கான்னு போய் பைக்கில் விழுந்துட்டான்னு வச்சுக்க, ஃபர்ஸ்ட் ஃபோனை தேடி எடுத்து, மச்சான் கரூர் பஸ் ஸ்டாண்டு கிட்ட விழுந்துட்டேன். அவன் எடுத்தோன்னே சிரிப்பான். சிரிக்காதடா, உண்மையிலே விழுந்துட்டேன்டா. ஏன்னா இந்த மாதிரி விழுந்துட்டேன்னு பிக்கப்புக்கு கூப்பிட்டவன்லாம் இருக்கான். இவன் அலற பிள்ளை போவான், இல்லை மச்சான் பஸ்ஸே வரல, உன்னை பிக்கப் வர சொல்றதுக்காக வர சொன்னேன், வா போலாம் சேர்ந்து அப்படின்னு. அதில் நம்ப மாட்டான், முதல்ல சிரிப்பான், விழுந்துட்டேம்மா. இவன் விழுந்துட்டேன்னு சொல்றான்ல, அந்த சைடு ஒரு நல்ல ஃப்ரெண்டு என்ன பண்ணணும்? என்னடா அடிபட்டுச்சாடா, ரத்தம் வந்துச்சாடா, ஏதாவது ரொம்ப மோசமா இருக்கியாடா, பரவாயில்லையாடான்னு. இவன் நல்ல ஃப்ரெண்டே கிடையாது. எவன் தெரியுமா நல்ல ஃப்ரெண்டு? பைக்குக்கு என்னாச்சு, பைக்குக்கு என்னாச்சா? டேய் பைக்கு எப்படி சேஃப்டியா? பைக்கு சேஃப்டி தாண்டா, எனக்கு தான் ரத்தம், வெய் வரேன். இவ்வளோதான். இவன் தான் நண்பன். ஜாலியாக இருக்கும் அதெல்லாம், அந்த ஃபன்லாம் இருக்கட்டும். அந்த ஆக்டிவிட்டியில் ஏதோ ஒன்று பண்ணுங்கண்டுங்களா. தயவு செஞ்சு என்னோட வேண்டுகோள், ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது உங்கள் உடலை காப்பாற்றுகிற எண்ணத்தோடு ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் ஈடுபடுங்க. சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, வாக்கிங் பண்ணுங்க, கண்ட டைமுக்கு சாப்பிடாதீங்க. சில பேர் டிவி பார்த்தா 4 கிலோ சிப்ஸை தின்னுபிடுவான், கிரைண்டர் மாதிரி கறக்க. மேடம் சாப்பிடுங்க சாப்பிடுங்க சாப்பிடுங்கன்னு சொன்னீங்களா மேடம்? நான் உட்காந்துருக்கேன், அதில் நீங்களாம் வந்து ஆர்கனைஸ் ஆகி உட்காந்துட்டு இருந்தீங்க. சார் ஏதாவது சாப்பிடுங்க சார். என்ன சார் சாப்பிடவே இல்லைன்னாங்க. மேடம் இல்லை மேடம், காலைல சாப்பிட்டேன் மேடம், எதுவும் சாப்பிட மாட்டேன் மேடம், போதும் மேடம்னு. எதாவது சாப்பிடுங்க சார். நானும் சாப்பிடல, அவங்களையும் சாப்பிட உள்ள பாவம். சில பேர் நான் பார்ப்பேன், டிவி பார்க்குறப்ப நறுக்கு தின்னுனே இருப்பான். சில பேர் சாட் பண்ணுறப்ப சாப்பிடுவாங்க, சில பேர் டிவி பார்க்குறப்ப சாப்பிடுவாங்க, சில பேர் சாப்பிட்றப்ப தான் டிவியே பார்ப்பான். டைம் இருந்தா இந்த அம்மா இந்த சாட்டர்டே சண்டே ஆனால் அம்மாலாம் வேண்டிக்கும், ஓ உங்க அப்பனை நீயும் பண்ற அழிச்சாட்டியா, அம்மா அம்மா அம்மான்னு. அம்மா ஈவினிங் பஜ்ஜி போடல, ஏன்னா மினிஸ்டர் இவர் அப்படியே வந்து பஜ்ஜி சட்னி தொட்டு சாப்பிட்டு மீட்டிங் போயிடுவார். லிஸ்ட் எடுத்து எதெல்லாம் வேண்டாதோ அதெல்லாம் சாப்பிட்றது.
கண்ணு நான் சொல்றேன், நாளைக்கு நீங்க பெரிய லெவல்ல அச்சீவ் பண்ற லெவலுக்கு நீங்க ரெடி ஆயிடுவீங்க. உங்க உடம்பு சப்போர்ட் பண்ணும், அலையணும். ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஊருக்கு போறேன், ஒவ்வொரு கண்ட்ரிக்கு போறேன், ஜெட்லாக் ஆகும், டைம் மாறும், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணணும். சாப்பாடு கரெக்டா இருந்தாதான், மனசு கரெக்டா இருந்தாதான். வெளியில சார் நான் ஒன்னே ஒரு இந்த வார்த்தை நல்லா மனசோட ஆழத்துல போட்டு வச்சுக்கோங்க. வெளியில் நடக்கிற எல்லா பிரச்சனைகளையும் நம்மால் எளிதாக சமாளிக்க முடியும். எப்ப? உள்ளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா. கரெக்டா? கரெக்டா? உள்ளுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லைன்னா உடல் ரீதியாக இருக்கக்கூடாது, மன ரீதியாக இருக்கக்கூடாது. நீங்க ரெண்டுத்திலையுமே மென்டலி அண்ட் பிசிக்கலி ஸ்ட்ராங் அப்படின்னா உங்களை நோக்கி வருகிற அத்தனை பிரச்சனைகளுக்கும் உங்களால் பதில் சொல்ல முடியும், பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியும். பண்ணலாம் தாராளமா. அதனாலதான் நாகரூமியா சொன்னாரு, பிரச்சனைய பெருசா நினைச்சா நீ சின்னதாயிருவ, ஒன்ன பெருசா நினைச்சா பிரச்சனை சின்னதாயிடும். வருவேன், நான் பேசுவேன், நல்லா சிரிப்பீங்க, எஞ்சி போயிடுவீங்க. டேக்அவே மெசேஜா ஏதாவது இருக்கணும்ல. நாளைக்கு உங்க அப்பாவே ஏதாவது பிசினஸ்ல கஷ்டப்படுறாரு, இல்ல அம்மாவே ஏதாவது ஃபேமிலி சிச்சுவேஷன்ல கஷ்டப்படுறாங்க, இல்ல அம்மா பிசினஸ் பண்றாங்க, அவங்களுக்கு ஏதாவது கஷ்டங்கிறப்ப நீங்க சொல்லுங்க, அம்மா பிரச்சனையெல்லாம் ஒண்ணுமே இல்லம்மா, பிரச்சனையை பெருசா நினைக்காதம்மா, ஒன்னும் பெருசா நினைமா நீங்க சொன்னீங்கன்னா மாற்றம் கிடைக்கும்ல. ஒரு டேக்அவே மெசேஜ் இருக்கணுங்கிறதுக்காக. இன்னொன்னு, மனுஷனுடைய மனசு என்ன பண்ணும்னா எப்பயுமே நடந்ததை நினைச்சே வருத்தப்படும். கரெக்டா? இப்போ உட்காந்துக்கிற பசங்களை பத்தி எனக்கு தெரியும். பசங்கள ஒரு 4-5 ஆத்மா அப்படி இருக்கும். ஆனா பொண்ணுங்கள்ல எல்லா ஆத்மாவும் அப்படிதான் இருக்கும். இப்ப நான் கேட்கிற கேள்வி உங்களுக்கு சூட் ஆகும். இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்தா மார்க் வாங்கியிருப்பேன் அப்படி நினைக்கிற பசங்க கை தூக்குங்கன்னு சொல்லி உங்க மனசை நான் காயப்படுத்த மாட்டேன். இருப்பான் 4-5 பேர் இருப்பான் நம்ம கேங்கில். என் கேங்கில் பிபி சிவகுமார், கருப்பணசாமின்லாம் இருந்தாங்க பசங்க. எவ்வளோ மார்க் எடுத்தாலும் வருத்தப்படுவான், 100க்கு 100 எடுத்தாலும் வருத்தப்படுவான். ஏண்டான்னு கேட்டால் அடுத்த எக்ஸாம்பிள் எடுக்கணும் இல்லாமா. எனக்குலாம் நெஞ்சே அடிச்சு. இருக்கீங்களா கண்ணு அப்படி? இன்னும் கொஞ்சம் படிச்சிருந்துருக்கலாம், தேவையில்லாமல் அசால்ட்டாக இருந்துட்டேன் அப்படி நினைக்கிறோம்ல. இனிமே நடந்ததை நினச்சி கவலைப்பட்டுட்டே இருக்காது. ஏன்? அதை எதையுமே செய்ய முடியாது. ரிசல்ட் வந்தாச்சு, இன்ஜினியரிங் காலேஜ் நீ சேர்ந்தாச்சு, ஃபர்ஸ்ட் இயர்க்குள்ள கேம்பஸ்க்குள்ள நுழைஞ்சாச்சு, இண்டக்ஷன் டே ப்ரோக்ராம்ல உட்காந்துருக்க. இனிமேல் எதையுமே மாற்ற முடியாது. ஒரு வாசகத்தை ஞாபகம் வச்சுக்கோ, நடந்தவைகள் குறித்து ஒருபோதும் வருத்தப்படாதே. நடந்தவைகள் குறித்து ஒருபோதும் வருத்தப்படாதே. அது எக்ஸாமா இருக்கட்டும், பாஸ்ட் லைஃப் என்னவா வேணா இருக்கட்டும். நான் 12th வரைக்கும் மோசமான பையன் தான் சார், என்ன எல்லா வாதியாருக்கும் பிடிக்காது, என்ன என் ஃபேமிலிக்கு பிடிக்காது, என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிக்காது, அவ்வளவு மோசமான ஆள் தான் சார் நான் அப்படின்னு இருக்கியா? கவலையப்படாத, அதெல்லாம் பாஸ்ட் விட்டுரு. மகாகவி பாரதி சொன்ன மாதிரி இன்று புதிதாய் பிறந்தோம். இன்னைக்கு காலைல நீ எந்திரிச்சிட்டியா, நீ புதுசா பிறந்த மாதிரி தான். உறங்குதல் போலும் சாக்காடு, பின்னர் உறங்கி விழிப்பது நம் பிறப்பு. வள்ளுவர் சொன்ன மாதிரி இன்னைக்கு நேற்று நைட்டு தூங்கி நீ காலைல முடிச்சிட்டியா, நீ புதுசா பிறந்த மாதிரி. இன்று புதிதாய் பிறந்தோம். எண்ணங்களை புதுசா வச்சுக்கோ, செயல்பாடை புதுசா வச்சுக்கோ, உன்னை புதுமையான மனுஷனா மாத்திக்கோ. நடந்தவைகள் நினைத்து ஒருபோதும் வருத்தப்படாதே, நடக்க போவதை நினைத்து சிந்தனை செய். எந்த மனிதன் வாழ்க்கையில் ஃபியூச்சரை நோக்கி பிரசன்ட் அமைச்சுக்கிறானோ ஃபியூச்சர் நல்லா இருக்கும். கரெக்டா? இன்னைக்கு நம்மளோட பிரசன்ட் பாஸ்டுக்குன்னு கரெக்ட் தானே? நடந்ததுதான் இன்னைக்கு நமக்கு நடக்கிறதா இருக்கு. நாளைக்கு நடக்க போறத இன்னைக்கு நடக்கிறத வச்சு மாத்திக்கலாம்ல. சிம்பிள் தானே? பாஸ்ட பத்தி கவலைப்படாத, பிரசன்ட்ல எவ்வளவு வேல்யூவா உன்னை நீ வச்சுக்கணும்னு முயற்சி செஞ்சிரு. அதை வச்சு அடுத்த லெவலுக்கு வந்துரு. இன்னொன்னு, அவனால என் ஃப்ரெண்டாலேயே முடியல, உங்க கேங்ல ஒருத்தர் இருப்பான் சூப்பரா படிக்கிறான்னு வச்சுக்கோ, அவனே ஒன்னு ட்ரை பண்ணி முடியல, உடனே நமக்கு என்ன தோணும்? நமக்கு என்னப்பா தோணும்? மச்சான் பல்லு விளக்காம படிக்கிறானாலேயே முடியல, நான்லாம் எப்படா இந்த செமஸ்டர் எழுத போறேனே தெரியல நினைப்போமா? ஒரு பிரபலமான ஆய்வு, மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்காக பண்ண ஆய்வு, உண்மையிலேயே நடந்தது. ஒரு பெரிய அறையில நடுவுல ஏணியை வச்சு, ஏணியோட உச்சியில இந்த லேடரோட உச்சியில என்ன பண்ணாங்க, வாழைப்பழ கொலையை தொங்க விட்டாங்க, ஒரு வாழைத்தாரை தொங்க விட்டாங்க. அந்த ரூம்குள்ள ஒரு 5 குரங்கு நுழைச்சாங்க. குரங்கு எல்லாம் நுழைஞ்சதுக்கு அப்புறம் முதல் குரங்கு ஃபர்ஸ்ட் அந்த வாழைத்தாரை பார்த்த குரங்கு என்ன பண்ணுச்சு, டப்பு 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 டப்புன்னு ஏணி மேல ஏறி அந்த வாழைத்தார் கிட்ட போச்சு. அது கிட்ட போறப்ப அவங்க என்ன பண்ணாங்க, அந்த சயின்டிஸ்ட்லாம் நல்ல கோல்டு வாட்டரை, குளிர்ந்த நீரை அந்த குரங்கு மேல ஃபோர்ஸ்ஃபுல்லா அடிச்சாங்க. அது பயந்து தெரிச்சு கப கப கபன்னு இறங்கி வந்துருச்சு. அடுத்த 2வது குரங்கு, அதுக்கும் அதே மாதிரி இறங்குச்சு. 3, 4, 5 குரங்கு கிட்ட போச்சு, கோல்டு வாட்டர் அடிச்சாங்க, இறங்கி வந்துருச்சு. மறுபடியும் அது ட்ரையே பண்ணல. அந்த ரூமுக்கு 6வதா ஒரு குரங்கு வந்துச்சு.
மேலே ஏற போச்சு. மேலே ஏற போறப்ப மீதி இருக்கிற 5 குரங்கும் கத்துன்னு கத்தி இந்த 6வது குரங்கு ஏணியிலேயே கையை வைக்கல, காலை வைக்கல. ஒவ்வொரு குரங்கா வெளியே அமைச்சிட்டு புதுசா ஒரு குரங்கா விட்டானுங்க. பழைய 5 குரங்கு வெளியில போயிருச்சு, புதுசா 5 குரங்கு உள்ள வந்துருச்சு. ஆனா புதுசா வந்த 5 குரங்கும் அந்த வாழைத்தார்கிட்ட ஏறி போய் ட்ரை பண்ணே தோணல. ஏன்? ஏற்கனவே இருந்த குரங்குங்க நான் கத்துல இதுங்கெல்லாம் பயந்து போய் அமைதியாயிருச்சு. அந்த ஆராய்ச்சியோட முடிவு இப்படி சொல்லுது, எப்பொழுதுமே பிறருக்கு நடந்ததுதான் உங்களுக்கும் நடக்கும் என்று நீங்கள் நம்பாதீர்கள். பிறருக்கு நடந்தது வேறு, உங்களுக்கு நடப்பது வேறு. உங்களால் முயற்சி செய்ய முடிந்தால் எதையும் உங்களால் சாதிக்க முடியும். குரங்கிலிருந்து மனுஷனாகி பல 1000 வருஷம் ஆயிடுச்சு, இன்னும் குரங்கு மாதிரியே மனுஷன் இருக்கக்கூடாதுன்னு அந்த மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜிக்கான ஆய்வு சொல்லுச்சு. சதீஷ் கிருஷ்ணமூர்த்தின்னு நினைக்கிறேன் எழுதினவரோட பேர். இன்னைக்கு நாம அப்படிதான் இருக்கோம். யாராவது ஒருத்தர் ஏதாவது எய்ம் பண்ணி படிச்சா, நம்ம கிளாஸ்லேயே ஒருத்தன் படிக்கிறான், நீ என்னடா பண்ண போறேன்னு ஒரு பையன்ட்ட கேட்குற ஃபர்ஸ்ட் இயர்ல, அவன் சொல்றான் நான் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனி ஆரம்பிக்க போறேன்னு சொன்னா, நீ கன்கிராட்ஸ் பண்ணுவியா சிரிப்பியா? நேர்மையான பையன் சிரிக்கிறான். நானும் சிரிக்க தான் செய்வேன். என்னடா பண்ணுவேன்? நான் வந்து ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியை ஆரம்பிச்சு நான் வந்து ஒரு 1000 பேரை வேலைக்கு வைக்க போறேன். ஃபர்ஸ்ட் செமஸ்டரே வரல, பேசாமறா, அப்படிதான் நாம நினைப்போம். ஆனா எவனுக்கெல்லாம் தெளிவான எண்ணம் இருக்கோ அவன் அத்தனை பேருமே என்ன அச்சீவ் பண்ணியிருக்கான். இந்த உலகத்துல நான் தான் சொன்னேன், நீங்கள் எண்ணங்களை தெளிவா வச்சுக்கிறதுக்கு உடல் உறுதி முக்கியம். எல்லாமே ஒன்னோட ஒன்று தொடர்புடையதுக்குன்னு. இந்த அறிவியல் அறிஞர்கள் எல்லாருமே என்ன நினைப்பாங்கன்னா, எப்பயுமே எல்லாமே தள்ளி இருக்கிறது இல்ல, ஒன்னோட ஒன்று தொடர்புடையதுன்னு தான் நினைப்பாங்க. மைக்ரோவேவ் அவன் எத்தனை பேர் வீட்டில் இருக்கு? நான் அவன் வீட்டில் இருந்ததுன்னா நான் என்ன நினைப்பேன்? சூப்பர் கண்ணு. அவன் வீட்டில் இருந்து நான் என்ன நினைப்பேன்னா, இது யார் கண்டுபிடிச்சா, இதுக்கு முன்னாடி என்ன வரலாற்று இருந்தோம், சும்மா நான் தேடி பார்க்குறேன். பெர்சி ஸ்பென்சர்னு ஒருத்தர் தான் கண்டுபிடிச்சிருக்காரு. அவர் என்ன பண்ணியிருக்காரு, ரேடார் தொழில்நுட்பத்தை வச்சு பல ஆய்வுகள் பண்ணிட்டு இருந்திருக்காரு. அந்த ஆய்வுகள் பண்றப்ப அவன் ஃப்ரெண்டு கூப்பிட்டுருக்கான், மச்சான் எவ்வளோ நான் ஒர்க் பண்ணு, வாடா சாப்பிட போலான்னு. அப்ப வந்து பெர்சி ஸ்பென்சர் சொல்லியிருக்காரு, இல்லடா நீங்க போங்க, எனக்கு ஒரு 5 நிமிஷம் ஒர்க் இருக்கு, நான் முடிச்சுட்டு வரேன் இருக்காரு. வா சாப்பிட போலாம். இல்லடா நீ போட, நான் வரேன்டா, எனக்கு அவசர பசிக்கு நான் ரெடிமேடா சாப்பாடு வச்சிருக்கேன் அப்படின்னு பேக்கெட்ல இருந்து ஒரு சாக்லேட் எடுத்து காமிச்சிட்டு கண் அடிச்சுட்டு மறுபடியும் பேக்கெட்டுக்குள்ள வச்சுக்கிட்டாரு. இவர் தொடர்ந்து அந்த ரேடார் தொழில்நுட்பத்தில் ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ரேடியோ அலைகள், அந்த மைக்ரோவேவ்ஸ் தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறப்ப இவருக்கு லேசா பசிச்சிருக்கு. டைம் பார்த்துருக்காரு, இன்னும் ஒரு 10 நிமிஷம் இந்த ஒர்க்கை முடிச்சுட்டு சாப்பிடலாங்கிறப்ப தொடர்ந்து ஒர்க் பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஒர்க் பண்ணிட்டே இருக்கிறப்ப சட்ட மேல யாரோ காஃபியை கொட்டின மாதிரி ஒரு சூடு. டக்குன்னு பேக்கெட்டை தொட்டு பார்த்தா இவர் பேக்கெட்ல இருக்கிற சாக்லேட் மெல்ட் ஆகி உருகி ஊத்தி இருக்கு. இவருக்கு ஒரே குழப்பம், சாக்லேட்டை பேக்கெட்ல வச்சிருக்கோம், எப்படா இது மெல்ட் ஆச்சு? ரேடியோ அலைகள் தொடர்ந்து பயன்படுத்துறது மூலமா சூடு வரும்னு தெரியும், ஆனா இவ்வளவு சூடு வருமா? ஒரு கடினமான பொருளை கூட இவ்வளவு சூடு செய்யறதுனால இலகுவாக்க முடியுமா? சரி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்ட்டு ஒரு உற்சாகம். ஆகா ஏதோ ஒன்று நடக்குது, ஏதோ ஒன்று பண்ணப்ப ஏதோ ஒன்று நடக்குது, இதை ட்ரை பண்ணி பார்ப்போம்ட்டு அடுத்த நாள் மக்காச்சோள விதையெல்லாம் இது காஞ்ச மக்காச்சோளத்தை கொண்டு வந்து போட்டு பார்த்துருக்காரு. அது அப்படியே பொறிஞ்சு வெளியில வந்திருக்கு. ரைட்டு. அதுக்கு அடுத்த நாள் முட்டையை வச்சிருக்காரு ஆய்வகத்துல, முட்டை வெடிச்சு தெரிச்சிருக்கு சூட்டுல. பக்கத்துல இருந்த மற்ற அறிஞர்கள்லாம் தொடச்சிக்கிட்டு, ஏயா என்ன விளையாண்டுகிட்டு இருக்கேன், ஏன்டா விளையாண்டுகிட்டு இருக்க, எவ்வளவு பெரிய ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கோம், முட்டையை உடைச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு இவர் சொல்லியிருக்காரு. டேய் மைக்ரோவேவ்ஸ் வச்சு எப்படி சமைக்கிறதுன்னு கண்டுபிடிச்சிருக்கா அப்படின்னு இருக்காரு ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. அவர்களுக்கெல்லாம் புரியல. முதல் முறையா மைக்ரோவேவ் அவன்ல சமைக்கப்பட்ட உணவே மக்காச்சோள விதை தான், பாப்கார்ன் தான். இன்னைக்கு நீங்க போய் கூகுள்ல பாத்தீங்கன்னா யாரு மைக்ரோவேவ் அவனோட இன்வெர்டர் யாரு கண்டுபிடிச்சது, யாரோட இன்வென்ஷன் பாத்தீங்கன்னா பெர்சி ஸ்பென்சர் வரும். இந்த உலகத்துல எல்லா ஆராய்ச்சியாளர்களும் நம்புகிற ஒரே ஒரு விஷயம் என்ன தெரியுமா? உலகத்தில் எல்லாமே ஒன்றோடு ஒன்று தொடர்புடையதுதான். அவர் ரேடார் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு, மைக்ரோவேவ்ஸ் வச்சு ரேடார் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருந்தாரு, அதுல புதுசா கண்டுபிடிக்கணும் முயற்சி பண்ணிட்டு இருந்தாரு. ஆனால் அந்த கண்டுபிடிப்புக்கு நடுவுல ஒண்ணு நடந்துச்சு, அதுதான் மைக்ரோவேவ் ஓனா மாறிச்சு. நீங்க இன்ஜினியரிங்ல இருக்கீங்களா, எல்லாமே இனோவேஷன் தான், முழுக்க இனோவேஷன் தான். இனோவேஷன் மட்டும் உங்க கையில இருந்துச்சுன்னா எதை வேணா சாதிக்க முடியும். ஃபுட்பால் பிளேயர்ல மெஸ்ஸி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? லியோனல் மெஸ்ஸி எத்தனை பேருக்கு பிடிக்கும்? ரொனால்டோ
மெஸ்ஸி விட ரொனால்டோக்கு தான் ஃபேன்ஸ். சரி, நான் மெஸ்ஸி பேசலாம்னு நினச்சேன், ரொனால்டோவே பேசுகிறேன். போர்ச்சுகல்ல ஒரு சாதாரண குடும்பத்தில் 4வது குழந்தையா பிறந்த ஆளு. ஆல்ரெடி 3 குழந்தைக்கு போடுறதுக்கே சோறு இல்லையே, இவன் வேற வந்துட்டானேன்னு கருவை கலைக்கலான்னு அவங்க அம்மா போச்சு. அவங்க அம்மாட்டையும் அப்பாட்டையும் டாக்டர் கருவை கலைச்சிக்கினா அது உயிருக்கே ஆபத்தா முடியும்னாங்க. சரி, வேற வழியே இல்லை, 3ஓட 4 குடும்பத்தில் கிடக்கட்டும்னு பெற்றெடுத்த குழந்தை தான் ரொனால்டோ. ஒரு சரியான ஷூ வாழ்க்கையில் அவர் அணியறதுக்கு பல வருஷம் ஆச்சு. ஒரு சரியான கால்பந்தில் அவர் பிராக்டிஸ் பண்றதுக்கு பல வருஷம் ஆச்சு. வீட்டில் இருக்கிற பழைய துணியை, கந்தல் துணியை ஃபுட்பால் மாதிரி சுருட்டி கட்டி அதுல பிராக்டிஸ் பண்ண ஆள் தான் ரொனால்டோ. இன்றைக்கு உலகத்திலேயே அதிக சம்பளம் வாங்குகிற கால்பந்தாட்ட வீரராக மாறி இருக்கிறார் ரொனால்டோவும் மெஸ்ஸியும். காரணம் என்ன? கூகுளில் போய் ரொனால்டோவோட ஒர்க் அவுட் ஸ்டைல்னு போட்டு பாருங்க. 1 வீக் ஒர்க் அவுட் அப்படின்னு போட்டு பாருங்க. ரொனால்டோவோடது தலை சுத்திரும். ரொனால்டோ ஒரு இன்டர்வியூல சொல்றாரு, ரொனால்டோ மாதிரியே இன்னொருத்தர் வரலாம், ரொனால்டோ மாதிரியே இன்னொருத்தர் வரலாம். இந்த உலகத்துல எல்லாருடைய சாதனைகளும் முறியடிக்கப்படக்கூடியதுதான். என் சாதனையும் முறியடிப்பாங்க. 1000 கோல் இலக்க வச்சிருந்தேன், இப்ப 800 கோல் 900 கோல் கிட்ட வந்துட்டேன், சீக்கிரம் வந்துருவேன் நினைக்கிறேன். அப்படி இல்லைனாலும் அதிக கோல் அடிச்சு வீரனா நான் இருப்பேன் அப்படின்னு சந்தோஷமா பேட்டி சொல்லிட்டு அவர் சொல்றாரு. ரொனால்டோ சொல்றாரு, அவர் சொல்றதுக்கு எவ்வளவு பெரிய கெத்து வேணும்னு பாருங்க. ரொனால்டோவாக நீங்கள் ஒரு நாள் வாழ்வது கடினம்ங்கிறார். ஏன்? அவரோட டிசிப்ளினும் பிராக்டிஸும் கன்சிஸ்டன்சியும் அப்படி இருக்கும். செவ்வாய்க்கிழமை சனிக்கிழமை மட்டும்தான் ஓய்வு, மீதி எல்லா நாளும் கடுமையான பிராக்டிஸ். இதை 1 வருஷம் 2 வருஷமா பண்ணல, பல வருஷமா பண்றதுனால தான் அந்த மனுஷன் ரொனால்டோவா இருக்காரு. இன்னைக்கும் கிராமத்தில் இருக்கிற ஏதோ ஒரு இளைஞனுடைய போன்ல இருக்கிற வால்பேப்பர் ரொனால்டோ இருக்காரு, போன் கேஸ்ல இருக்காரு, வாட்ஸ்அப் டிபியில் இருக்காரு. அவனுக்கும் ரொனால்டோவுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. ஆனால் எங்கேயோ பிறந்த மனிதன், எங்கேயோ கிராமத்தில் பிறந்த ஒரு மனிதனுடைய தாக்கத்தில் வாழ்க்கையில் தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னா ஒழுக்கமும் விடாமுயற்சியும் மட்டும்தான் காரணம், வேற எதுவுமே கிடையாது. வேற எதுவுமே கிடையாது. இன்னைக்கு வரைக்கும் ரொனால்டோ டாட்டூ போட்டுக்கிட்டதே கிடையாது. ஏன்? பிளட் டொனேட் பண்ணுங்கிறதுனால ஒரு டாட்டூ போட்டுக்கிட்டது கிடையாது. எந்த கெட்ட பழக்கம் இல்லாத ஒரு கால்பந்தாட்ட வீரர். அவர் சொல்லுவார், எந்த பேட் ஹாபிட்ஸும் கிடையாது. ஏன்? சின்ன வயசுல அப்பா நகராட்சியில ஒரு துப்புரவு தொழிலாளி, தோட்டக்காரர், நகராட்சியில தோட்டக்காரர், அம்மா சமையல் வேலை பார்க்கறவங்க. இவங்களுக்கு பிறந்த பிள்ளை தான் ரொனால்டோ. அப்பாவுக்கு இல்லாத கெட்ட பழக்கமே இல்லை, அதனால இறந்து போனாரு. எந்த கெட்ட பழக்கத்துக்கும் அடிமையாயிடக்கூடாது. அப்பாட்டு இருந்து நம்ம கத்துக்கிட்ட வாழ்க்கையினுடைய பாடம் இதுதான். எந்த கெட்ட பழக்கத்துக்கு அவர் அடிமையால. அவர் கிடைச்ச கோல்டன் ஷூவை வித்து ஆயிரக்கணக்கான மாணவர்களை படிக்க வச்சாரு. ஒரு மனிதன் வாழ்க்கையில் தான் பட்ட துயரத்தை அடுத்தவர்களும் படக்கூடாது என்பதற்காக அச்சீவ் பண்ணா அப்படின்னா அவனால் இந்த உலகம் மிகப்பெரிய உதவியை பெறும் என்பது கிறிஸ்டியானோ ரொனால்டோ என்கிற மாபெரும் கால்பந்தாட்ட வீரனுடைய வாழ்க்கையை சொல்லித் தருகிற பாடம். பண்ணுங்க, ஒர்க் பண்ணுங்க, தொடர்ந்து ஒர்க் பண்ணுங்க, விடாமுயற்சியோட டிராவல் பண்ணுங்க. எண்ணத்தை, சிந்தனைகளை மிக மிக பெருசா வச்சுக்குங்க. கனவுகளை பெருசா யோசிங்க. சாதாரணமா எல்லாராலையும் அச்சீவ் பண்ணக்கூடியதை நானும் அச்சீவ் பண்ணுவேன்னு நினைக்காத. வெறும் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இன்ஜினியரிங் கிராஜுவேட்டா மட்டும் வெளில போக கூடாது. படிச்சு முடிக்கிறதுக்குள்ளே எத்தனை கோர்ஸ் உன்னால சர்டிபிகேட் கோர்ஸ் பண்ண முடியுமா அத்தனை பண்ணு. சப்மிட் பண்ணு, பேப்பர் தீசி சப்மிட் பண்ணு. ஏதாவது ஒரு இனோவேஷனா கண்டுபிடி. தேவைதான் கண்டுபிடிப்புகளின் தாய் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. பக்கத்துல கொல்லிமலை ஹில்ஸ்ல, கொல்லிமலை காட்டுல, அந்த மலைப்பகுதியில நத்துக்குழிப்பட்டின்னு ஒரு ஊராட்சி. அது இருக்கிற ஒரு நடுநிலை பள்ளி. 8வது படிக்கிற குழந்தை, பேரு சத்யா. அந்த குழந்தைக்கு அண்மையில, அந்த குழந்தைக்கும் அந்த குழந்தையோட டீமுக்கும் அண்மையில தமிழக அரசு 1 லட்சம் ரூபாய் பரிசு வழங்கியது. எதுக்கு தெரியுமா? அன்னாசி பழ அறுவடை கருவியை அந்த குழந்தை கண்டுபிடிச்சது. அன்னாசி பழ அறுவடை கருவியை அந்த குழந்தை கண்டுபிடிச்சது. ஏன்டா தங்க இந்த இனோவேஷன் எதுக்குன்னு கேட்டப்ப மினிஸ்டர்லாம் பார்க்க வந்திருக்காங்க. அப்ப கேட்கிறாரு, இந்த இனோவேஷன் எதுக்குன்னு. அப்ப அந்த பொண்ணு பேட்டி கொடுக்குது, அன்னாசி பழ அறுவடை பண்றப்ப எங்க அம்மாவை பாம்பு குத்திருச்சு, ஆனா எங்க அம்மா பொழைச்சிட்டாங்க.
காப்பாத்திட்டோம். காட்டில் இறங்கி ஹில் ஸ்டேஷன்ல இருக்கிறவங்களுக்கு இது இயல்பா நடக்கிறது. பூச்சி கடிச்சிரும், நைட்டு போய் வேலை செய்யறப்ப அவங்களுக்கு சிரமமா இருக்கும், பகல்ல வேலை செய்யறப்பையும் சிரமமா இருக்கும், அதுக்காக தான் அதை கண்டுபிடிச்சேன். இது விலை 500 ரூபாயோ 600 ரூபாயோன்னு கிடைக்கிற சின்ன சின்ன விஷயத்தெல்லாம் வச்சு பண்ணிருக்கு. பகல்ல வேலை செஞ்சா ஃபேன் இருக்கு, ஃபேன் காத்து வரும். நைட்ல காட்டுக்குள்ள மலைக்குள்ள இறங்குனா லைட் இருக்கு, டார்ச் லைட்டு, அது எரியும். சத்யா டீம்ல இருக்கிற ஒரு பொண்ணு சொல்லுது, நான் இப்ப எங்க டீம் சோலார்லயே இதை எப்படி சார்ஜ் பண்ணிக்கிறதுங்கிறதுக்கான இனோவேஷன்ல நாங்க எங்க டீச்சர்ஸோட சேர்ந்து நாங்க அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கோம். சீக்கிரம் அதையும் கண்டுபிடிச்சிருவோங்குது. என் அருமை இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் சொல்றேன், ஒரு 8ஆம் வகுப்பு படிக்கிற கொல்லிமலை பகுதியில் இருக்கிற மிக சாதாரணமான கிராமத்து சூழலில் வளர்ந்து கொண்டிருக்கிற ஒரு குழந்தை தன்னுடைய சார்ந்த சமூகம் பாதிக்கப்படக்கூடாது என்பதற்காக அன்னாசி பழ அறுவடை கருவியை கண்டுபிடிக்கிற பொழுது, இப்படி ஒரு இன்ஜினியரிங் காலேஜில், இவ்வளவு ஃபெசிலிட்டி இருக்கிற ஒரு இன்ஜினியரிங் காலேஜில் படிக்கிற நீங்கள், இந்த சமுதாயம் துயருகிற பொழுது அந்த கண்ணீர் துளிகளை உங்கள் கல்வியால் துடைத்து விட வேண்டும் என்பதுதான் இந்த சகோதரனுடைய ஆசை. புரியுதா? இவ்வளவுதான். இந்த எஜுகேஷனை வச்சு என் சொசைட்டிக்கு நான் என்ன கான்ட்ரிபியூட் பண்ணலான்னு யோசிங்க. என் ரெக்வஸ்டே அதுதான். நான் தமிழ் படிச்சிருக்கேன், பேச்சாளர் ஆகணுங்கிறது தான் என் விருப்பம். நான் என்ன இந்த சொசைட்டிக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியும்? எல்லாராலையும் எல்லாமே படிச்சு தெரிஞ்சுக்க முடியாது. நான் படிச்சதை உங்கள்கிட்ட சொல்ல முடியும், பேச முடியும், பேச்சா சிந்தனையா விதைக்க முடியும். இது என்னோட கான்ட்ரிபியூஷன். இனோவேஷன் லைன்ல இருக்கிற உங்களோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருக்கணும்னா, ஏதாவது ஒன்று கண்டுபிடிச்சுக்கிட்டே இருக்கணும், என்ன ப்ராப்ளமோ அதுக்கான சொல்யூஷனை கிரியேட் பண்ணணும் அப்படிங்கிறத மட்டும் யோசிங்க. ஆபிரகாம்னு ஒரு ஆளு சின்ன வயசுல போட்ல போயிட்டு இருந்தப்ப போட்டு மணல்ல மாட்டிக்குது. மணல்ல மாட்டோன்னே கேப்டன் கடுப்பாராரு. என்ன ஆச்சுன்னு கேட்கறான். மணல்ல மாட்டிக்கிச்சு, போடா நீ வேற தொல்லை பண்ணிட்டு ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்கிறாரு. ஹெல்ப் பண்ணி அந்த போட்டை மணல்ல இருந்து சிக்கின மணல்ல இருந்து காப்பாத்திடுறாரு. எல்லாருமே ஆபிரகாம் முதுகுல தட்டி கொடுக்குறாங்க. அவர் ஒரு கூலி தொழிலாளி, அவங்க அப்பா சாதாரண ஒரு செருப்பு தைக்கிற தொழிலாளி. இப்படி இருந்த குடும்பத்துல பிறந்த ஆபிரகாம் மெல்ல மெல்ல வளர்ந்து அமெரிக்கால ஒரு பாராளுமன்ற உறுப்பினரா மாறுறாரு. மறுபடியும் ஒரு பயணத்துல போட்ல போயிட்டு இருக்காரு. மறுபடியும் போட்டு மணல்ல மாட்டிக்குது. சின்ன வயசு ஞாபகம் வருது. என்னடா இது எப்ப பார்த்தாலும் பிரச்சனையா இருக்கு, இவ்வளவு பேர் வேலை செய்ய வேண்டியிருக்கு, இறங்கி இவ்வளவு வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் மணல் இருந்து போட்டை காப்பாற்ற வேண்டியிருக்கு, என்னடா பண்றதுன்னு யோசிக்கிறாரு. ஆபிரகாமுக்கு ஒரு ஐடியா வருது. உடனே வீட்டுக்கு வராரு. வந்ததுக்கு அப்புறம் குறிப்பு எழுத ஆரம்பிக்கிறாரு. இனிமேல் இந்த மாதிரி மணல்ல மாட்டுச்சுன்னா கேப்டன் ஒரு சுவிட்சை போடணும். சுவிட்சை போட்டா கீழே இருக்கிற இயந்திரம் சிக்கின மணலை தள்ளி விட்டுறணும். மறுபடியும் போட்டு ஸ்மூத்தா தண்ணியில மூவ் ஆகணும். இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மிஷினை கண்டுபிடிக்கணும்னு அந்த மிஷினை கண்டுபிடிக்கிறாரு. அமெரிக்கா காப்புரிமை சங்கத்துல அதை பேட்டன்ட்டும் பண்றாரு. ஆனால் அந்த மிஷின் பயன்பாட்டுக்கு வரல. அதுக்கு பிறகு அவர் பல பொறுப்புகளுக்கு வந்துட்டாரு. அவர்தான் அமெரிக்காவினுடைய ஜனாதிபதியாக இருந்த ஆபிரகாம் லிங்கன். இந்த வாழ்க்கை நீங்கள் எந்த உயரத்தில் இருந்தாலும் சராசரி மனிதர்களை பற்றிய சிந்தனையோடு, அவர்கள் பிரச்சனைகளுக்கான தீர்வை பற்றிய சிந்தனையோடு நீங்கள் வாழ்ந்தால் இந்த வாழ்க்கை உங்களையும் சிகரத்தில் உயரத்தில் ஏற்றி வைக்கும் என்று நம்புங்கள். புரியுதா சொல்லுங்களா? நாட்டை இது ஒன்றும் நீங்க சும்மா டேக் இட் ஈஸியா எடுத்துக்கிற மாதிரி வாழ்க்கை கிடையாது. இங்க இருக்கிற பேராசிரியர்கள் மிகப்பெரிய மதிப்பு கொடுங்க அவங்களுக்கு. என் ரெக்வஸ்ட், இன்னைக்கு இருக்கிற சேலஞ்ச் என்ன பேராசிரியர்களுக்கு அப்படின்னா, மாணவங்களுக்கு சொல்லித்தரதோ எஜுகேட் பண்றதோ அவங்களை அடுத்த லெவல் கொண்டு போறதோ இல்லையோ, அதெல்லாம் இல்லை. அவனை எப்படி சமாளிக்கிறது தான் உங்களுக்கு பிரச்சனையா? காலேஜ் கூட பரவாயில்ல, ஸ்கூல்ல எல்லாம் உயிரை கையில பிடிச்சிட்டு போயிட்டு வந்துட்டு இருக்காங்க வாத்தியார். எந்த நேரத்தில் எவன் என்ன பண்ணுவான்னு தெரியலன்னு அப்படி இருக்கு ஆட்டிடியூட்லாம். மிகப்பெரிய மரியாதை கொடுங்க பேராசிரியர்களுக்கு. ஏன்? இந்த குருகுல கல்வின்னு இருந்தது. கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்வார்கள். லீவ் லெட்டர் எழுதுறப்ப தமிழ் எழுதினா தெரியும், இங்கிலீஷ்ல யுவர் ஃபெய்த்ஃபுல்லின்னு போட்டுருவீங்க. உங்கள் யுவர்ஸ் ஒபீடியன்ட்லின்னு போடுவீங்கல்ல, உங்கள் கீழ்ப்படிந்துள்ளன்னு போடுவீங்கல்ல. எந்த மனிதன் ஒருவர் தனக்கு ஒன்றை சொல்லி தருகிற பொழுது அதை கீழ்ப்படிந்து கற்றுக்கொள்கிறானோ அவன்தான் தலை நிமிர்ந்து வாழ்வதற்கும் தகுதியானவன் என்பது உண்மை. ரொம்ப ஒபீடியண்டா, ரொம்ப மரியாதையோடு லெக்சரர்ஸை பாருங்க, ப்ரொஃபசர்ஸை பாருங்க. அவர்களுக்கும் தனிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது, அவர்களுக்கும் தனிப்பட்ட குடும்பம் இருக்கிறது, அவர்களுக்கும் குழந்தைகள் இருக்கிறார்கள், அந்த குழந்தைகளுக்கும் ஒரு எதிர்காலம் இருக்கிறது.
ஆனால் தான் செய்கிற பணி பேராசிரியர் பணி என்கிற ஒரே ஒரு காரணத்தினால் வீட்டில் சிறிது நேரமும் கல்லூரியில் வெகு நேரமும் செலவழிக்கிற உன்னத ஆன்மாக்கள் உங்களுக்கு பாடம் சொல்லித் தருகிற பேராசிரியர்கள். ஒருபோதும் அவர்களை விமர்சிக்காதீர்கள், ஒருபோதும் அவர்களை தரக்குறைவாக எடை போடாதீர்கள், ஒருபோதும் அவர்களை கீழ்த்தரமாக எண்ணாதீர்கள். என் வாழ்க்கையில நான் இந்த இடத்துல நின்று இவ்வளோ பெரிய மேடையில உங்க முன்னாடி பேசுறதுக்கான ஒரே ஒரு காரணம் என் தாய் தந்தையினுடைய ஆசீர்வாதமும் என் பேராசிரியர்கள் எனக்கு போட்ட பிச்சையும் தான் இந்த வாழ்க்கை என்று சொல்லிக் கொள்வதில் எனக்கு மிக 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 பெரிய பெருமையும் தயக்கமும் இல்லை, பெருமையும். பேராசிரியர்களுக்கு மரியாதை தருகிற மாணவர்களாக இருங்கள். கூட படிக்கிற மாணவர்களின் மன சூழலுக்கு தகுந்த மாதிரி நடந்து கொள்ளுங்கள். சொல்லுங்களா? எல்லாரும் கம்ஃபர்டபுளான ஃபேமிலி பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த காலேஜ் கேம்பஸ்குள்ள வர்றது கிடையாது. முதல் நாள் அவள் வீட்டில் என்ன நடந்தது, அதனால் அவள் இன்று எப்படி இருக்கிறாள், அவன் இன்று எப்படி இருக்கிறான் என்று உங்களுக்கு தெரியாது. எல்லாரையும் ஒரே மாதிரி பார்க்காதீங்க. ஒருவேளை தன்னைத்தானே தாழ்த்தி கொண்டு சிலர் வகுப்பறையின் ஓரமாக கூனி குறுகி அமர்ந்திருந்தால் உங்கள் நட்பின் கரங்கள் அவனுடைய தாழ்ந்த தலையை நிமிர்த்தி வைக்கட்டும். ஒரு நட்பினுடைய சரியான இலக்கணம் அதுதான் என்று நான் நினைக்கிறேன். எந்த பாகுபாடுமே இல்லாம வாடா நண்பான்னு ஒருத்தன் அணைச்சுக்கிறான்ல, அந்த அரவணைப்பில் இருக்கிற கதகதப்பு இந்த உலகத்தில் வேறு எங்கேயும் கிடையாது என்று நம்புங்கள். ஓகேவா? எந்த ஈகோவும் பார்க்காதீங்க. ஐசோலேட்டடா இருக்கானா ஒருத்தன், சில பேர் இன்ட்ரோவர்ட்டா இருப்பான், பேச மாட்டான், பழக மாட்டான். போய் பேசு, டேய் என்னடா தயக்கம், வாடா போலாம். நான் ஒரு 4 தடவை 5 தடவை ட்ரை பண்ணு. உன்னோட கேண்டீன் கூப்பிட்டு போறதா இருந்தா கூட 5 தடவை ட்ரை பண்ணு. லைப்ரரிக்கு போறியா வாடான்னு கூப்பிட்டு போ, விளையாட போறியா வாடான்னு கூப்பிட்டு போ. உங்களுக்கும் அதே தான். நண்பர்களை இழுத்து செல்லுங்கள். ஓகேவா? தப்பான விஷயத்துக்கு இல்ல, நல்ல விஷயத்துக்கு. தப்பான விஷயத்துல ஒருத்தன் போறானா அவனை ஒரு கிளாஸே சேர்ந்து அமுக்கி அவனை காப்பாத்து. நான் எவ்வளவு சொன்னேன் சார் அவன் கேட்கல, எவ்வளவு சொன்னேன் சார் அவன் கேட்கல. அது நட்பினுடைய வேலை இல்லை. கேட்கற வரைக்கும் சொல்லணும், அதுதான் நட்பினுடைய வேலை. எஜுகேட் பண்ணிக்கிட்டே இரு, அவனை மாத்திரத்துக்கு முயற்சி செய். பேராசிரியர்களை மதிக்க கற்றுக்கொள், கல்லூரியினுடைய விதிமுறைகளை பின்பற்று, நல்ல நண்பர்களை எப்பொழுதும் உடன் வைத்துக்கொள். தாய் தந்தையரிடம் அனாவசியமாக 1 ரூபாய் கூட பொய் சொல்லி பணத்தை வாங்காதே. அப்படி ஒரு ஹார்ட் அர்ன் மணி அவங்களோடது. நீங்க நாளைக்கு வேலைக்கு போறப்ப சம்பாதிக்கிறப்ப தெரியும். என்னோட ரெக்வஸ்ட், அடுத்தவங்க பார்க்கறதுக்காக, அடுத்தவங்க கொண்டாடுறதுக்காக, அடுத்தவங்க பாராட்டுறதுக்காக நீ புது கேட்ஜெட்ஸ் வாங்குறதுனால உன்னோட மார்க் வரவே வராது. கரெக்டா? நீ 30,000 ரூபா ஃபோன் வச்சிருக்க செல்லம், 1.5 லட்ச ரூபா ஃபோன் நீ வாங்கிட்டேங்கிறதுக்காக ப்ரொஃபஸர் உனக்கு 10 மார்க் அதிகமாக போட போறாங்களா? கிடையாதுல்ல. நீ மார்க் நல்லா படிச்சு எழுதுனா தானே உனக்கு மார்க் போட போறாங்க. அவ்வளவுதானே. எங்க அப்பாவால 30,000 ரூபா ஃபோன் தான் வாங்கி தர முடியும், 20,000 ரூபா ஃபோன் தான் வாங்கி தர முடியும். ஏன்? எங்க அப்பா இன்னைக்கு வரைக்கும் பட்டன் ஃபோன் தான் யூஸ் பண்றாரு. என்ன ஸ்மார்ட் ஆக்கணும்னு நினைக்கிறாரு, ஸ்மார்ட் போன் வாங்கி கொடுத்திருக்காரு. எனக்கு இதுவே ஐபோனுக்கு ஈக்குவல். எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. என் தந்தை தருகிற வாழ்க்கையே எனக்கு தரமான வாழ்க்கை, என் தாய் தருகிற வாழ்க்கையே எனக்கு தரமான வாழ்க்கை என்று யார் நினைக்கிறீர்களோ அவர்கள் ஒருபோதும் வாழ்க்கையில் தாழ்ந்து போக மாட்டீர்கள். கூட ஃப்ரெண்ட்ஸ் அப்படி வந்திருக்காங்க, சூப்பரா ட்ரெஸ் பண்ணிருக்காங்க, இப்படி செருப்பு போட்டிருக்காங்க, இப்படி வாட்ச் கட்டிருக்காங்க, தூக்கி போடு. எல்லாம் இருந்த குடும்பத்தில் வந்து வாழ்வதை விட எதுவும் இல்லாத குடும்பத்தில் வந்து எல்லாம் இருக்கிற குடும்பமாக மாறுவது மாதிரி ஒரு வெற்றி இந்த உலகத்தில் வேற எதுவும் கிடையாது. நீ கிஃப்ட் பண்ணு. நீ நினைத்த அத்தனை ஆசைகளையும் உன் தாய் தந்தைக்கு நீ பரிசாக வழங்கு. அம்மா அப்பாவை இன்னைக்கு ஏமாத்த முயற்சியே பண்ணாத. லோக்கல்ல பைக்கில் வந்துட்டு போற ஸ்டூடெண்ட்ஸா இருந்தா, பைக்கில் வந்துட்டு போறாங்களா மேடம்? சீனியர்ஸ்க்குலாம் சொல்றேன், தயவு செஞ்சு பொறுமையா வந்துட்டு போ. சாலையில எந்த மேஜிக்கையும் காமிக்காத, அப்புறம் வந்து ஆக்சிடென்ட் மேஜிக்கா மாறிடும். பொறுமையா போ. கூட படிக்கிற ஃப்ரெண்டே கிண்டல் பண்ணிட்டோம், இதுக்கு நீ பஸ்ல வரலாம், சைக்கிள்ல வரலாம், மாட்டு வண்டியில வரலாம், என்ன வேணா சொல்லட்டும், நிதானமா வா, நிதானமா போ. நான் சொன்ன மாதிரி பேச்சோட முதலே சொன்ன மாதிரி உயிர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அது இருந்தாதான் எல்லாத்தையுமே சாதிக்க முடியும். நீ வந்து வண்டியில 120 கிலோமீட்டர்ல போறதுனால 4 பேர் யார் இவ்வளவு வேகமா போறான்னு பார்ப்பான். பார்த்த உடனே அவனுக்கு தெரிஞ்ச தமிழ் வார்த்தைகள்ல உன்னை திட்டுவான். புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். சில பேர் நல்ல செந்தமிழ் சொற்கள்ல சொல்லுவான். அதெல்லாம் பக்கத்துல இருந்து கேட்டேன்னா அடுத்த நாள் நீ வண்டியிலே போக மாட்டேன், முட்டி போட்டு பாத யாத்திரையா தான் வருவேன் காலேஜுக்கு. அந்த அளவுக்கு அசிங்கமா பேசுவாங்க. இதுல எந்த மேஜிக்கும் கிடையாது, இதுல எந்த அச்சீவ்மெண்ட்டும் கிடையாது.
ஒருவேளை நீ ரேசரா மாறணும்னா அதுக்குன்னு இடம் இருக்கு, அங்க போய் ஓட்டு, அந்த ட்ராக்ல ஓட்டு. கிராக் மாதிரி இதுல ஓட்டக்கூடாது, ரோட்ல ஓட்டக்கூடாது. நீ போய் ஆக்சிடென்ட் ஆகி படுத்துக்குவ. உன்னையே நம்பி இருக்கிற அந்த குடும்பம், அந்த தாய் தந்தையர் எவ்வளவு வருத்தப்படுவான்னு எனக்கு தெரியும். லாஸ்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர் ஃப்ரெஷர்ஸ் டேல நான் சொன்னேன், மிக சோகமான சம்பவங்கள் தமிழகம் முழுவதும் நடந்து கொண்டிருக்கிறது. வேகமா போறதுனால மட்டும் தயவு செஞ்சு அதுல மாட்டிக்காத. என்னைக்குமே நிதானமா இரு. நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்துக்கோ. வாழ்க்கையில வந்து சிரிக்காத, சினிமாவுக்கு போகாத, பாட்டு கேட்காத, ஃப்ரெண்ட்ஸோட வெளியில போகாத, இது எதுவுமே சொல்ல மாட்டேன். நல்லா என்ஜாய் பண்ணு. வாழ்றது ஒரு வாழ்க்கை, சிறப்பா தரமா வாழ்ந்துரு. ஆனா ஒழுக்கத்தை தவறி வருகிற மகிழ்ச்சி ஒருபோதும் சரியான மகிழ்ச்சியாக இருக்காது என்பதை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் இனி வருகிற தலைமுறை. நம் பிறப்பு தரித்திரமானாலும் இறப்பு சரித்திரமாகட்டும். நாளைய வரலாறு நம் பெயர் பேசட்டும். இத்தனை ஆயிரம் மாணவர்களுக்கு மத்தியில் இந்த காலை பொழுது நிறைவடைந்தது. எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. மீண்டும் ஒரு நல்ல நாளில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க்கை ரொம்ப ரொம்ப சின்னது, ரொம்ப ரொம்ப சின்னது. நான் தான் நினைப்பேன், வெரி ஸ்மால் லைஃப். இந்த உலகமே ரொம்ப ரொம்ப சின்னது. நாளைக்கு ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில், ஏதாவது ஒரு பன்னாட்டு விமான நிலையத்தில் நான் பயணம் செய்து கொண்டிருக்கிற பொழுது, ஒருவேளை நான் எக்கனாமிக் கிளாஸ் இருந்தேன்னா, ஒருவேளை நான் பிஸ்னஸ் கிளாஸ் இருந்தேன்னா, நீங்கள் ஃபர்ஸ்ட் கிளாஸ்லேருந்து நடந்து வந்து, சார் எங்கள் காலேஜுக்கு நீங்கள் பேச வந்தீங்க, நான் பார்த்தேன், எனக்கு ரொம்ப சந்தோஷம், இப்போ நான் இங்கே ஒர்க் பண்ணுறேன், அம்மா அப்பாலாம் நல்லா இருக்காங்கன்னு சொன்னீங்கன்னா, உங்களுக்காக கைத்தட்டுகிற முதல் சகோதரனாக இந்த ஈரோடு மகேஷ் நிச்சயம் இருப்பேன் என்று சொல்லிவிட்டு மீண்டும் ஒரு முறை சந்திக்கலாம். வாய்ப்பிற்கு நன்றி. வணக்கம், வணக்கம். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல். நான் எந்த மேடைக்கு போகிறப்பையும் அந்த மேடையினுடைய நிகழ்வாக ஒரு சின்ன செல்ஃபி வீடியோ எடுத்துப்பேன். நான் இறங்கி 4000 ரூபாய்க்கு ஃபோட்டோ எடுக்க முடியாது. அதனால் ஒரு சின்ன, இப்போ லாஸ்ட் டைம் எடுத்தேன் நான், அதனால் இந்த வருஷமே எடுத்துக்கணும்னு ஆசைப்பட்றேன். நான் எடுத்துக்கிறேன் உங்கள் அனுமதியோட. சரியா? இன்னைக்கு வந்து கரூரில் விஎஸ்பி இன்ஜினியரிங் காலேஜோட இண்டக்ஷன் டே. எதிர்த்த மாதிரி மாணவர்கள் இல்லை, ஒரு கடல் மாதிரி இருக்காங்க. அவ்வளோ அழகா, அவ்வளோ நேர்த்தியா, இவ்வளோ அமைதியா கேட்ட மாணவர்களை நான் பார்த்ததே இல்லை. Dear students, cheer up! ஆஹா, ஒருத்தர் விசில் மட்டும் குக்கர் விசில் மாதிரி கடைசியா முடிஞ்சது பார். தேங்க்யூ ஸோ மச். சொல்லுங்களா? லவ் யூ ஆல். தேங்க்யூ, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.